ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரோட அந்த சிரிப்பை பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இது எனர்ஜி, சந்தோஷம். அதுவும் எல்லாருமே இந்த தவம் எல்லாம் முடிச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. சந்தோஷம், சந்தோஷம். நல்லது. நான் நேரடியா டாபிக்கு போயிடுறேன். டாபிக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பத்தின ஒரு சின்ன விளக்கம். நான் வந்து பிறந்ததெல்லாம் ஒரு சின்ன கிராமத்துல, ஆஹ் திருப்பத்தூர் அப்படின்னு ஒரு கிராமம், காரைக்குடி பக்கத்துல ஒரு கிராமத்துலதான் நான் பிறந்தேன். நான் மீனா கமலக்கண்ணன், கமலக்கண்ணன் அப்படிங்கிறது வந்து எங்க அப்பா. சோ இத நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்படியே நம்மளோட டாபிக்கோட நீங்க ரிலேட் பண்ணிக்கோங்க. நம்ம தலைப்பு என்னன்னா, உறவுகளை பேணுறது, உறவுகளுக்குள்ள இருக்க உளவியல் ரகசியங்கள், இப்படிதான் நம்ம போட்டிருக்கோமே. நம்ம தலைப்பே அதுதானே, இன்னைக்கான டிஸ்கஷனே அதுதான் இல்லையா? அப்போ உறவுன்னு முதல்ல அப்பா அம்மால இருந்து ஆரம்பிக்கிறது பெஸ்ட் இல்ல? அதை விட ஒரு சிறந்த உறவை வந்து நான் வாழ்க வளமுடன். அம்மாவோடது எனக்கா ஸ்ட்ரைக் ஆகுதா இல்ல உங்க எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா? நளினி அம்மா ஒழுங்கா இருக்கா? அம்மா மீனாம்மா நான் பிறந்தோடனே வாழ்க என்ன அவங்களுக்கு வளமுடன். ஒரு அதிர்ச்சி மீனாம்மா காத்திருந்ததுன்னா, நான் ஒரு குறைபாடோட பிறந்தேன். அந்த ஃபங்க்ஷனல் மீனாம்மா டிசார்டர்னு சொல்லுவாங்க. காலோ கையோ எது மீனாம்மா வாழ்க வளமுடன். அவங்க வெளியே போயிட்டாங்க. அன்பர்களே கொஞ்சம் அப்படியே லைன்ல இருக்கலாம். உறவுகளோட உளவியல் ரகசியம். இன்னைக்கு தலைப்பே வந்து நம்மளுக்கு உறவுகளை பத்தி தான். உறவுகளை பேணுவோம், உறவுகளோட உளவியல் ரகசியம் என்ன, இப்படி எல்லாம் தான் நம்ம தலைப்பே கொடுத்திருக்கோம். இப்ப ரிலேஷன்ஷிப்னு பேச போகும்போது நான் வந்து அம்மா அப்பாவோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதுனால, எனக்கு ஸ்பெஷல் பீப்புள் இல்ல அவங்க, எல்லாருக்குமே ஸ்பெஷல் பீப்புள். இப்ப எனக்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷலுங்கிறதுனால அப்படி ஆரம்பிச்சேன். சோ நான் பிறந்ததெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல. நான் பிறந்தோடனே எங்க அப்பா அம்மாக்கு கிடைக்கிற செய்தி என்னன்னா, இந்த குழந்தை வந்து ரொம்ப நாள் தங்காது. அது வந்து ஃபங்க்ஷனல் டிசார்டர், அதாவது உள்ள ஒரு சின்ன குறைபாடு இருக்கு குழந்தைக்கு. நான் சின்ன குறைபாடுன்னு அதை சொல்றேன், பட் அவங்க அன்னைக்கு சொன்னதெல்லாம் ரொம்ப பெருசா சொல்லியிருக்காங்க. பட் அந்த இடத்துல வந்து அப்பா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, நம்ம கிட்ட சொல்றது வந்து, அவங்களும் நம்மள மாதிரி ஒரு மனிதர் தான், மருத்துவர்னாலும் மனிதர் தான். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு. இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு என்னால நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணி காப்பாத்துவேன் அப்படின்னு அன்னைக்கு ஒரு மனிதர் முடிவு எடுத்ததுனால, இன்னைக்கு ஒரு 41 வயதுல உங்க முன்னாடி நான் உட்கார்ந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன். ரைட்? அப்போ எங்க அப்பா அம்மா என் மேல வச்ச நம்பிக்கை, இதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உறவுகளுக்குள்ள இருக்கிற உளவியல் ரகசியம். அப்படின்னா நான் முதல்ல இந்த நம்பிக்கையை தான் சொல்லுவேன். ட்ரஸ்ட் இல்ல, ஃபெய்த்ன்னு சொல்லுவேன். இது நம்பிக்கைக்கு வந்து நம்ம நிறைய வார்த்தைங்க இங்கிலீஷ்ல சொல்றோம். பிலீஃப்னு சொல்றோம், ட்ரஸ்ட்ன்னு சொல்றோம், ஹோப்னு சொல்றோம், ஃபெய்த்ன்னு சொல்றோம். பட் பட் நம்ம எடுத்துக்க வேண்டியது ஃபெய்த் அப்படிங்கிற இந்த வார்த்தையை தான் நம்பிக்கைக்கு. எதனால ஃபெய்த்ன்னு சொல்றீங்க மீனா அப்படின்னு கேட்டா, ரேஷனலைசேஷன்னு சொல்லுவோம்ல, பகுத்தறிஞ்சு பாக்குறது, இதுவா அதுவா, இப்படியா அப்படியா, அதெல்லாம் இல்லாம ஒரு கடுகு அளவு கூட டவுட் இருக்க கூடாது. அதுல சின்னதா கூட ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் ஃபெய்த். அந்த நம்பிக்கையை தான் எங்க அப்பா அம்மா வந்து என் மேல வச்சாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் நான் உறுதியா சொல்லணும்னா, அப்பா வச்சாங்க. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் வந்து, பாத்துக்கலாமா, நல்லதுதான் நடக்கும், செஞ்சிடலாமா, அவங்களோட இந்த வார்த்தைங்க தான் இன்னைக்கு வரைக்கும் ஆஹ் அநேகமான சாதனைகளை வந்து என்னைய வந்து செய்ய வச்ச
வார்த்தை வந்து அந்த வார்த்தை தான். அந்த ரகசியம், உளவியல் ரகசியம், அந்த நம்பிக்கை தான். சோ இதோட நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு வந்து பரவலா நான் ஒரு சில விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு என்ன மாதிரியான கிளையன்ஸ நான் பாக்குறேன். ஒரு கவுன்சிலிங் அப்படின்னா, ஒரு உளவியல் ஆலோசனைக்கு வரவங்க பெரும்பாலான பிரச்சனைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா, யாருக்கும் யார் மேலயும் முழுசா நம்பிக்கை இல்ல. கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம், கணவன் மனைவிக்குள்ள ஈகோ, நான் பெருசா நீ பெருசா, மாமியார் மருமகள் இது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. இதையும் தாண்டி அண்ணன் தம்பி இந்த இஷ்யூஸ் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம உங்கள மாதிரி எல்லாரும் வந்து வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், வையகத்துக்கே வாழ்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட நல்ல ஃப்ரீக்வன்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனா நம்ம வீடுகள்ல இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, தமிழ்ல வந்து ரொம்ப அழகான வார்த்தை, இசைவோடு இருத்தல், இணைவோடு இருத்தல், இணைந்து இருத்தல், இணக்கமாக இருத்தல். அப்போ வெளியில வந்து நம்ம வாழ்க வையகம் தவம் எல்லாம் பண்றோம், வீட்டுக்குள்ள அந்த ரெசனன்ஸ், அந்த இசைவு தன்மையோட இருப்போமா? நம்ம வந்து அந்த நம்பிக்கைய வந்து நம்ம பிள்ளைங்க மேல வைக்கிறோமா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள்னு நான் 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 இது என்னுடைய பர்சனலான ஒரு கருத்து. இதை தவிர்த்து மேம் இன்னைக்கு வந்து ஆஹ் அமைதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும்னா என்னெல்லாம் மேம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து ஐயா சொன்ன மாதிரி உணவு. அந்த உணவுல வந்து நான் வந்து நம்ம சாப்பிடுற உணவு மட்டும் சொல்ல மாட்டேன். நம்ம பஞ்சபூதங்கள்ல வாய் மட்டும்தான் உணவு, நம்ம சமைச்சு சாப்பிடுறது, பழமோ காயோ இதெல்லாம் உள்ள போகுது. அதை தாண்டி கண்ணு சாப்பிடுற உணவு, காது சாப்பிடுற உணவு, மூக்கு சாப்பிடுற உணவு, இப்படி இப்படி நிறைய உணவு இருக்குல்ல. அப்ப எதையெல்லாம் பாக்குறோம்? எப்ப பார்த்தாலும் நம்ம மொபைல்லே தான் இருக்கோமா, டிவில இருக்கோமா? நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படித்தான் இருக்காங்களா? அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்களா? இது வந்து ரொம்ப முக்கியமா நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இன்னைக்கு. ஏன்னா டயட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். அது என்ன டயட் அப்படின்னா, நாட் ஓன்லி பிசிக்கல் டயட், மென்டல் டயட் அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் டயட். சோ இன்னைக்கு வந்து அந்த டிவினிட்டி, அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, இது கூட எல்லாம் நம்ம பயணம் பண்றோமா? இது வந்து கண்டிப்பா கணக்குல எடுத்துக்கப்பட வேண்டிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். சோ உணவு, இந்த உணவை தாண்டி அடுத்து என்னது? அடுத்து நேரம். என்ன மாதிரியான நேரத்தை நம்ம குடும்பத்தோட செலவிடுறோம்? கிடைக்கிற நேரத்தை ஹியர் அண்ட் நவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பீயிங் இன் த ஹியர் அண்ட் நவ், அதாவது இப்போ இப்போ உள்ள நொடி, இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டை வந்து நம்ம குடும்பத்தோட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அனுபவிக்கிறோம்? சும்மா அப்பதான் ஒரு 3 பேரை சேர்ந்திருப்போம், சாப்பிடுறதுக்குன்னு உட்கார்ந்துருப்போம். அந்த உட்கார்ந்த இடத்துல அன்னைக்கு அது நடந்துச்சு தெரியுமா, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியான பேச்சுக்கள் வருதா? இத கவனிக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். சோ எவ்வளோ ஒரு நாளையில 24 மணி நேரத்துல எவ்வளோ மணி நேரங்கள் நம்ம ஹியர் அண்ட் நவுல இருக்கும், அதாவது இந்த நொடி அப்படின்னு நம்ம சொல்ற அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல எவ்வளவு நேரங்கள் இருக்கும் அப்படிங்கறத கவனத்துல வச்சுக்கிறோமா? இது ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்குறோம். சோ ஃபுட்டு, டைம், இதை தாண்டி கம்யூனிகேஷன். நம்ம உறவுகளுக்குள்ள எப்படி எவ்வளவு நேரம் பேசணும்? சோ இந்த கம்யூனிகேஷன் வரும்போது பயங்கரமா அடி வாங்குதுங்க இன்னைக்கு. ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, ஆனா போன் பண்ணி கூப்பிட்டுக்கிறாங்கங்க ஒருத்தர். என்னால அதை தாங்கிக்கவே முடியல. மேல ஒருத்தர் இருக்காங்க, கீழே ஒருத்தர் இருக்காங்க, போன் பண்ணி கூப்பிட்டுக்கிறாங்க, போன்ல பேசிக்கிறாங்க. இது இது கொஞ்சம் அதிர்ச்சியா கூட இருக்கு எனக்கு. சோ கம்யூனிகேஷன் இல்லாத உறவு செத்து போயிருங்க. மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தை பிறந்துருது இல்லையா, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 மணி நேரங்கள் அந்த குழந்தைய அவங்க அம்மா தொடலைன்னா அந்த குழந்தை செத்து போயிரும்னு சொல்லுது ரிசர்ச். வந்து இது உண்மைங்க, கண்டிப்பான உண்மை. அம்மாவை அதனாலதான் இன்குபேட்டர்லயே பேபி இருந்தா கூட அம்மாவை
அம்மாவோட ஸ்பரிசம் இருக்கிற மாதிரி அவங்க பாத்துக்கிறாங்க. சோ அம்மா தொடல அப்படின்னாவே அந்த குழந்தை இறந்து போயிரும்னா, அப்போ இந்த தொடுதல், இந்த பேச்சு, கம்யூனிகேஷன்னா எல்லாம் தானே. இப்ப எவ்வளவு நேரம் நம்ம பேசுறோம் உட்காந்து நம்ம வீட்ல வந்து. அட போங்க மேடம், பேசணும்னு ஆரம்பிச்சாலே சண்டைதான் வருது. உங்க மைண்ட் வாய்ஸ் எல்லாம் எனக்கு கேக்குது. பட் அகெயின் இதுல கண்டிப்பா ஒர்க் பண்ணணும்னு தோணுது. இன்னைக்கு இந்த கம்யூனிகேஷன்ல நம்ம ரொம்ப வீக்கா இருக்கோமோன்னு தோணுது. எங்க எல்லாருமா உட்காந்து பேசி சிரிச்சு ஒரு நேரமாவது சாப்பிட்டு இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு வந்து நான் வந்து பர்சனலா என்னோட ரிசர்ச்ல நான் ஒரு 17 வருஷங்களா இந்த உளவியல் துறையில இருக்கோம். கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா இருக்கோம். அப்போ 17 வருஷத்துல இது இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் ஜாஸ்தியா தான் ஆயிட்டு இருக்கு. எதுவும் கம்மி ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து வேதனைக்குள்ளாகிற விஷயமா தான் இருக்கு. ஆஹ் சோ இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் நினைச்ச விஷயங்கள். சில விஷயங்கள்ல இதெல்லாம் ஒண்ணு. உணவு, நேரம், கம்யூனிகேஷன், எப்படி எல்லாம் நம்ம தொடர்புல இருக்கோம் நம்ம உறவுகளோட அப்படிங்கிறது. 4வது விஷயமா நான் சொல்றது வேல்யூஸ். சோ இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான இந்த வேல்யூஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு போறோம். இப்ப குழந்தைக்கு வந்து அப்பா அம்மானா என்ன, ஒரு பெரியவங்களை மரியாதையா பேசுறதுன்னா எப்படி. இன்னைக்கு வந்து எந்த குழந்தையுமே யாருக்குமே மரியாதை கொடுக்க மாட்டேங்குது. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஸ்கூல்ஸ்ல இருந்து. டீச்சர்ஸ்க்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா, அந்த டீனேஜ் வந்துட்டாங்கன்னா, 13 வயசு அந்த வயசு வந்துட்டாங்கன்னாவே அம்மா அப்பா சொல்றத கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. சரி, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே மீனா, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்களே மேம் அப்படின்னு சொன்னாலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க பாக்குறதான் செய்வாங்க. பசங்க வந்து பாக்குறதான் செய்வாங்க. அப்ப நம்ம என்ன மாதிரியான இமேஜ பசங்களுக்கு போர்ட்ரே பண்றோம். இப்ப அப்பாவும் அம்மாவும் ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னா, அப்பா அம்மாவை மதிக்கிறது இல்ல, அம்மா அப்பாவை மதிக்கிறது இல்ல. அதாவது கணவனும் மனைவியும் சொல்றேன். கணவன் வந்து மனைவிய மரியாதையோட நடத்தல, இல்ல மனைவி வந்து கணவனை மரியாதையோட நடத்தல. இதேதான் அந்த குழந்தை வந்து பார்த்து வளருதுன்னா, ஒரு 13 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ஆட்டிடியூட் மாறுது. அப்ப நான் ஏன் மரியாதை கொடுக்கணும், நான் ஏன் நீங்க சொல்றத கேட்கணும், அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளார அவங்க தள்ளப்படுறாங்க. இப்போ வந்து நம்ம நம்ம உலகம்னு ஒண்ணு சொல்றோம். நம்ம உலகத்துக்குள்ள நம்ம குடும்பங்கிறது இன்னொரு உலகமா இருக்கு. நம்ம குடும்பத்துக்குள்ள தனித்தனியா குட்டி குட்டி உலகங்கள் இருக்கு. இப்ப கணவன் மனைவி குழந்தைங்கிறது ஒரு குட்டி உலகம் இல்லையா. அப்ப அந்த ஒவ்வொரு உலகமும் இன்னொரு உலகத்தை இட் இஸ் இம்பாக்டிங். கரெக்டா? பாதிச்சுக்கிட்டே இருக்கும் எங்கேயோ. ஏதோ ஒரு இடத்துல நல்லது நடந்தா இங்கேயும் நல்லது நடக்குது. ஏதோ ஒரு இடத்துல நல்லது அல்லாதது நடந்துருச்சுன்னா அப்ப இங்கேயும் அது எதிரொலிக்குது. அப்ப வி ஆர் இம்பாக்டிங் ஈச் அதர்ஸ்ங்கும் போது அப்ப நம்ம கண்டிப்பா நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப அம்மா அப்பா ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்ன மாதிரியான மன வேறுபாடுகள் இருந்தாலும் கூடுமான வரைக்கும் குழந்தைங்க முன்னாடி 2 பேரும் அப்பா அம்மாவா தான் நடந்துக்கணும். கணவன் மனைவியா அந்த இடத்துல நடந்துக்காதீங்கன்னு சொல்றேன். சோ எங்க எந்த இடத்துல நான் எப்படி நடந்துக்கணுமோ அது நம்ம பெரியவங்களுக்குள்ளேயே சரியான புரிதலோட இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் சந்தேகமா தாங்க இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த கோள்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா, சன்னு, மூணு, மார்ஸ், அதான் எல்லா கோள்களும் எல்லா கிரகங்களும் அதனோட ஆர்பிட்ல அது சுத்திக்கிட்டு இருக்கு. சுற்று வட்ட பாதைன்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? அப்போ நம்மளும் நம்மளோட சுற்றுவட்ட பாதையில தானே சுத்தணும். இப்போ கணவன் மனைவியா சுத்தும் போது அந்த பாதையில சுத்தணும், அப்பா அம்மாவா சுத்தும் போது அப்படி சுத்தணும், மாமியாரா சுத்தணும்னா அந்த பாதையில தானே சுத்தணும். இப்போ நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செவ்வாய் கிரகம் வந்து அதோட வட்டப்பாதையில இருந்து வெளியே வந்துருச்சுங்க. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அது மற்ற கோள்களையும் அதுவும் போயிரும், அழிஞ்சு போயிரும், இதுவும் வீணா போயிரும். அப்ப நமக்குன்னு ஒரு ஆர்பிட் இருக்குல்ல, நம்மளோட ஆர்பிட்குள்ள சுத்தணுங்கிறேன்.
குழந்தைங்க முன்னாடி எந்த ஆர்பிட்ல நம்ம சுத்தணுமோ அந்த ஆர்பிட்ல தான் சுத்தணும் அப்படிங்கிறது தான் இங்க நான் புரிதல் பதிவா கொண்டு வரேன். ஆஹ் சோ இது ஒரு விஷயம் கண்டிப்பா நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். எப்படி வந்து நம்ம இந்த வேல்யூஸை வந்து பாஸ் பண்றோம். கண்டிப்பாங்க இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன் சொல்லி எல்லாம் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ப்ரூஃப் தேவைப்படுது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல அவங்கள நம்ம வச்சிருக்கோம். அவங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் ப்ரூஃப் இருக்குங்க. எது எடுத்தாலும் அவன் கூகுள் போட்டுறான். எல்லாத்துக்கும் எல்லாமே மடியில இருக்கு, அவனோட மடியில. அப்படிங்கும்போது அப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம்னு வைங்களேன், டேய் நாங்கெல்லாம் அன்னைக்கு எப்படி இருந்தோம் தெரியுமா, எங்க அப்பா அம்மா பேசுனா நாங்க எதிர்த்தே பேச மாட்டோம், இப்படிலாம் சொன்னா அவன் கேட்க மாட்டான். நீ இப்ப நடந்து காட்டு, இப்ப புருஷன் பொண்டாட்டி தான் நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா முதல்ல நடந்து காட்டுங்க. இதுதான் அவனோட கேள்வியாவே இருக்கு. இப்ப என்ன மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டா நம்ம அவங்களுக்கு இருக்கோம், போர்ட்ரே பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குங்க. ஆஹ் வேற என்ன நான் பகிர்ந்துக்க முடியும் உங்ககிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க கூட பேசினது. இது என்னோட முதல் அனுபவம் உங்க கூட எல்லாம் பேசுறது. நான் ஒரு ஒரு 15-20 நிமிஷம் பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ வுட் கோ பை கொஸ்டின் அண்ட் ஆன்சர். யாருக்காவது ஏதாவது கேள்வி, அம்மா உளவியல் சம்பந்தமா நான் இந்த ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன், இத பத்தி எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு யாராவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்கள வந்து அம்மா வந்து அன்மியூட் பண்ணி விடட்டும், நீங்க கேள்வி கேட்கலாம். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். ஆமா, பேசுங்க பேசுங்க. ஏன் பேசுனியா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. நல்லா இருந்தது உரை. அம்மா நம்ம இதுல என்ன பண்ணுவோங்கன்னாமா, ஒரு 1 hour ஸ்பீச் கொடுப்பாங்க எல்லாரும், அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும். ம், ஆமா, நீங்க காமனா இன்னும் கொஞ்சமா ம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு கோணத்துல ம், அவங்களுக்குள்ள இப்ப கருத்து வேறுபாடு வர்றதுக்குன்னு நம்ம கிட்ட நிறைய அவங்க கிட்ட கவுன்சிலிங் வந்திருப்பாங்க இல்லைங்கம்மா. ம். அந்த ஆமா, மாதிரி ஆமா. கண்ணோட்டத்துல ஒரு ம், கணவன் மனைவி உறவு மேம்படுவதற்கு, ம், அல்லது பெற்றோர் குழந்தைகள், இது ரெண்டும் ம், தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. அந்த ம், குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது, குறிப்பா டீனேஜ் குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்றது. ம், இப்போ ஒரு சின்ன குழந்தைகள் வந்து காலையில நேரத்துல எந்திரிச்சு நல்ல ஒழுக்க பழக்கங்களை கொண்டு வர்றது எப்படி, இதெல்லாம் வந்து நம்ம ம், மக்கள் வந்து நிறைய எங்ககிட்ட கேட்கிற கேள்வியா இருக்கு. ம். நீங்க இதை சார்ந்து உங்களோட பதில்களை சொல்லலாங்களாமா? சொல்லலாம். இப்போ வந்து நாம நீங்க நான் அப்படியே முதல்ல கண்டினியூவா சொல்லுங்கம்மா, நான் மைக் மியூட் பண்ணிக்கிறேன். மியூட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் மனைவி உறவு ரொம்ப முக்கியமான உறவுன்னு நான் நினைக்கிறேன். இதுல நம்ம பார்த்துக்க வேண்டிய ஒரு 4-5 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ. அதாவது இந்த கணவன் மனைவி ஆண் பெண்ணுன்னு வந்துடும் போது ஆண்மாக்கு ஆண் பெண் இல்லைன்னு நம்மளுக்கு ஏற்கனவே புரியும். ஆனா நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், வந்துட்டோம், ஆணாவும் பெண்ணாவும் வந்துட்டோம் இல்லைங்களா? அப்ப ஆண் அப்படிங்கிறவர் அவங்களுக்கு வந்து ஒரு காமன் மேனுஃபேக்சரிங் டிசைன் இருக்குங்க. எப்படி வந்து உங்களோட போனோ, உங்க போனுக்குன்னு ஒரு மாடல் இருக்கு, அந்த மாடலுக்குன்னு ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இதே ஒரு கார் எடுத்தோம்னா அந்த வண்டிக்குன்னு ஒரு ஒரு மாடல் இருக்கு, இன்ஜின் மாடல், அந்த மாடல், இந்த மாடல். தே பொசஸ் அ ஃபீச்சர், கரெக்டா? அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு மேனுஃபேக்சரிங் டிசைன் இருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கான டிசைன்ஸ் அப்படின்னு ஒண்ணு நம்ம சொல்லணும். ஒரு சில விஷயங்கள்னா ஆண்கள் வந்து எப்பவுமே லாஜிக்கல் திங்கிங், அறிவு சார்ந்த ஆஹ் எண்ணங்களோட அவங்களோட பயணங்களை அவங்க எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஏங்க அப்பனா பொண்ணுங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. இது அந்த அறிவு இல்ல. நான் சொல்ல வர்றது வந்து அவங்க எந்த எந்த விஷயத்த எப்படி அணுகுவாங்க, எல்லா விஷயத்தையுமே கிட்டத்தட்ட ஆண்கள் எப்படி அணுகுறாங்கன்னா அறிவால அணுகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ ஒரு குழந்தை ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னா அது நார்மலாவே பொம்மை வந்து கையில எடுக்கிற பொம்மையெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார் பொம்மை, வண்டி பொம்மை, இல்ல நீங்க ஒரு கிளுகிளுப்பையே கொடுத்தா கூட அந்த பாப்பா என்ன பண்ணும்னா பிச்சு பார்க்கும். எல்லாத்தையும் பிச்சு உடைச்சு அது கீழே என்ன இருக்கு, அதுக்கு உள்ள என்ன இருக்கு எல்லாத்தையும் இது பண்ணி தூக்கி போட்டுரும் ஒரு ஆண் குழந்தை. இதே பொம்பளை குழந்தைன்னா வேற மாதிரி இருக்கும். அது இந்த பொம்மை குட்டியெல்லாம் வச்சுட்டு அதை குளிப்பாட்டுறேன், பவுடர் போட்டுக்கிறேன், அதுக்கு சாப்பாடு ஊட்டுறேன், ஆஹ் அந்த சொப்பு சாமான்லாம் வச்சு நான் சமைக்கிறேன். இது வந்து ஒரு ஒரு பெண் குழந்தையோட டிசைன். அவங்களோட டிசைன் என்னன்னா எந்த ஒரு விஷயத்தையும் உணர்வு நிலையில இருந்து அணுகுறாங்க. அப்ப ஆண்கள் வந்து அறிவு நிலையில இருந்தும் பெண்கள் வந்து உணர்வு நிலையில இருந்தும் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு உலகமும் டோட்டலா வேற உலகம். ஆனா இந்த ரெண்டு உலகமும் தான் இணைஞ்சு பணியை இங்க செய்யணும் அப்படின்னு இந்த இந்த பிரபஞ்சம் வந்து அவங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கு. ஏன்னா அறிவும் உணர்வும் இணைஞ்சாதான் ஒரு கம்ப்ளீட்னஸ், ஒரு ஹோல்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த உலகத்தோட நியதியா இருக்கு. ரைட்டா? இப்ப என்ன ஆயிடுதுன்னாங்க, கணவன் மனைவிக்குள்ளார ஆஹ் பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா ஒரு சின்ன ஒண்ணும் இல்லை. இப்ப வந்து ஒரு மனைவி வந்து சமைச்சு கொடுக்குறாங்க. சமைச்சு கொடுக்கும் போது அவங்க வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்கன்னா, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேக்குறதுக்கு முன்னாடியே இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, நல்லா இருக்கு, இதுல கொஞ்சம் உப்பு கூடுதலா இருக்கு, இல்ல இதுல காரம் சரியா இல்ல, ஏதோ ஒண்ணு கணவர் சொல்றாங்கன்னா அந்த மனைவி எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பனா நம்மள அவருக்கு பிடிக்கல போல. அதாவது டைரக்டா வந்து உணர்வுல தாங்க அவங்களோட அங்க இருந்துதான் அவங்களோட பாதிப்பே தொடங்குது. இப்ப நான் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஏதோ ஒண்ணு சொல்றேன், ஒரு விஷயத்த பத்தி சொல்றேன், அவங்க செஞ்ச செயலுக்கான விளைவை நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது செயலுக்கானதா எடுத்துக்காம பர்சனலா எடுத்துக்கிறாங்க. பாத்தீங்களா? என் சமையல் பிடிக்கல அப்படி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னையவே பிடிக்கல அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சோ இங்க ஒரு பிரச்சனை வருதுங்க, இங்க ஒரு கிளாஷ் வருது. இத வந்து நான் அவங்கள சொல்லி குத்தம் இல்ல, ஏன்னா நம்ம அப்படிதான் இருக்கோம். பெண்கள் வந்து உணர்வு ரீதியா தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அப்படிதாங்க கிளாஷ் ஆகுது, அப்படிதான் அது ஹிட் ஆகும் ஒருத்தங்களுக்கு. இதேதான் அவருக்கும். அவருக்கு வந்து இப்ப ஆண் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா மரியாதை, ரெஸ்பெக்ட், அக்னாலேஜ்மெண்ட். அதாவது நான் ஒரு சாதனையாளன் அப்படின்னு ஃபீல் பண்ணணுங்கிறது ஆணுடைய விருப்பமா இருக்கு. அப்போ ஒரு ஆணை வந்து ஒரு பெண் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல சொல்லிட்டாங்கன்னா, இப்போ ஒரு வண்டி வந்து சர்வீஸ் விட்டுட்டு வந்திருக்காங்க, அந்த வண்டி சர்வீஸ்ல இருந்து எடுக்கும் போது ஏதோ ஒண்ணு கவனிக்காம வந்துட்டாங்க, அதுக்கு பே பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆனா அவன் போடுறேன்னு சொன்னவன் லைட்டை மாத்தல. சோ நான் சொல்றேன், இத கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேக்குறேன் என்னோட கணவரனா, உடனே கணவர் எங்க அங்க அவரோட ஈகோ வந்து கிளாஷ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்ப நான் வந்து எதுக்குமே சரிப்படாதவன். வடிவேல் படத்துல வரும்ல, இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான்டா, இவன் அதுக்கு சரிப்பட மாட்டான்டா. அது மாதிரி இப்ப அவங்களோட நினைப்பு எங்க போகுது அப்படின்னா, நான் எதுக்குமே சரிப்பட மாட்டேன்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி, அறிவு ரீதியாவும் சரி உணர்வு ரீதியாவும் சரி, ரெண்டு பேருமே பர்சனலா எடுத்துக்கிறாங்க, இன் பர்சன். சோ ஒரு பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாம பர்சனை அட்ரஸ் பண்றது. இந்த இடத்த நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப ஈஸியா போகுங்க. எந்த விஷயம் நடந்தாலும் அந்த பிரச்சனைய அட்ரஸ் பண்ணுங்க, பர்சனை அட்ரஸ் பண்ணாதீங்க. இப்ப மாமியாரோ கணவரோ யாரோ யாரோ வந்து ஏதோ உங்களை சொல்றாங்க, மாமனாரோ யாரா இருந்தாலும் அவங்க சொல்றது அந்த விஷயத்த பத்தி தான், அந்த செயலை பத்தி தான், அது உங்களை பத்தி கிடையாது. ஈவன் அவங்க சொல்ல தெரியாம கூட சொல்லலாம். அவங்க வந்து பயங்கரமா 4 திட்டி இது கூட சேர்த்தரல, நீ எல்லாம் என்ன படிச்சிருக்க, நீ எல்லாம் என்ன பண்ணிருக்க அப்படியெல்லாம் கேட்டா கூட நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க கத்துறது இந்த விஷயம் சரியா இல்லாம இருக்குங்கிறதுக்காக தான், நம்ம சரியில்லைன்னு அர்த்தம் கிடையாது. சோ we are addressing the problem rather the person. இங்கதான் நம்ம நிறைய இடத்துல சிக்கலை பாக்குறோங்க.
ஈவன் இன்னைக்கு குழந்தைங்க கூட பாத்திருக்கீங்களா, சும்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்க. நீங்க நீங்க எந்த வீட்டுக்குள்ள போனாலும் இந்த வார்த்தை வருங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா, சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு குழந்தைங்க சத்தம் போடுறத பார்ப்போம். ஏன்னா குழந்தைங்களுக்கே அந்த ஆட்டிடியூட் வந்துருச்சுங்க. என்ன ஆட்டிடியூட்னா, அவங்க வந்து பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ நம்ம நம்ம செய்யற விஷயத்த சொல்லல, நம்மளதான் சொல்றாங்க அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தான் இன்னைக்கு பசங்களே இயங்குறாங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. சோ இது கண்டிப்பா இந்த உம் மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வந்துக்கணும். சோ எனக்கு வர விமர்சனங்கள் நான் செஞ்ச செயலுக்கான விமர்சனங்களே ஒழிய அது என்னை சொல்ற விமர்சனம் இல்ல அப்படிங்கிறது இதுல தெளிவா வந்துருங்க. அடுத்தது கணவன் மனைவிக்குள்ள நான் ரொம்ப பாக்குறது அடுத்த விஷயம் அப்படின்னா கம்யூனிகேஷன் தான். நான் மறுபடியும் அதான் சொல்லுவேன். மனைவி வந்து பேச வரும்போது தயவு செஞ்சு இங்க ஆண்கள்லாம் இருக்கீங்கன்னா போனெல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு என்னன்னு கேளுங்க. இன்னைக்கு இருக்க ஆண்களுக்கு வந்து முகத்தை பார்த்து கண்களோட கண்கள், கண்ணை பார்த்து கண்ணு பேசுற அந்த கம்யூனிகேஷன் இல்லவே இல்லைங்க. முக்கியமா பெண்களை விட ஆண்களுக்கு அது குறைவாக இருக்கிறது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. நிறைய ஆண்கள் வந்து முகத்தை பார்த்தே பேசுறது இல்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்து இன்னைக்கு நிறைய பதிவுல வந்து இருக்கு. ஒண்ணும் இல்ல, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், என்னோட வீடியோ தெரியல அப்படிங்கறதே எனக்கு ஒரு பெரிய டிராபேக்கா தான் நான் அதை நினைக்கிறேன். ஏன்னா நம்ம முகத்தோட முகம் பார்த்து பேசுறது மாதிரி கண்டிப்பா ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்காதுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தொடுதல், டச். இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு நல்ல டச், அதாவது நாம இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம்ல, ஒரு குழந்தை வந்து அம்மா தொடலைன்னா இறந்து போயிருது சில மணி நேரங்கள்ல அப்படின்னா, அப்ப இந்த உறவு, இந்த கணவன் மனைவி உறவுல ஒரு இணக்கம் இல்லாம ஒண்ணுமே, ஒரு சின்ன ஒரு யாரோ மாதிரி இருக்காங்க. ஒரே வீட்டுக்குள்ள கணவனும் மனைவியும் தனித்தனியா குடுத்தனம் நடத்துறாங்க. அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இந்த டச் எல்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப டச் எல்லாம் இருக்கணும்னா என்ன பண்ணும்? ஒண்ணும் பண்ண வேணாம், கையை கோர்த்துட்டு ஒரு பீச்ல நடந்து போங்க, மொட்டை மாடிக்கு போய் ஒன்னா உட்காந்து நிலாச்சோறு சாப்பிடுங்க, சாப்பிடும் போது ஒரு வாய் ஊட்டி விட்டுக்கோங்க. ஒரு நேரத்துல ஒரு நாள்ல ஒரு நேரமாவது உட்கார்ந்து சாப்பிடுங்க, ஒன்னா உட்கார்ந்து. அப்படி ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் போது ஒரு வாயாவது ஊட்டி விடுங்க. ஒரு தேர்ட் ஐ கிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த புருவ மத்திக்கு இடையில அந்த ஆக்கினை ஐயா, வேதாத்ரி ஐயா சொல்ற மாதிரி அந்த ஆக்கினை, அந்த சக்கரம், அந்த இடத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டு போங்க. ஒரு மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு டாட்டா காட்டிட்டு போங்க. ஆண்கள் இருந்தீங்கன்னா, மனைவிமார்கள் இருந்தீங்கன்னா தூங்க போகும்போது கணவருக்கு அந்த இடத்துல முத்தம் கொடுங்க. தேர்ட் ஐ கிஸ். தேர்ட் ஐ கிஸ்ஸுக்கு ஒரு தனி ரிசர்ச் போயிட்டு இருக்குங்க. அந்த இடத்துல வந்து முத்தம் கொடுக்கறதுனால பிள்ளைகளுக்கும், கணவர் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும் இந்த தேர்ட் ஐ கிஸ் கொடுக்கறதுனால அவ்வளவு எண்ணற்ற பயன்கள் வருது அப்படின்னு அந்த அந்த ஆய்வு சொல்லுது. எவ்வளவோ முக்கியமான ஹார்மோன்ஸ அது சுரக்க வைக்குதுன்னு சொல்லுது. காசா பணமா ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போங்களேன். உங்க கணவருக்கோ மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ கொடுத்துட்டு தான் போங்களேன். என்ன செலவு அதுல? உங்களுக்கு வரவு தானே, இல்லையா? அப்போ இந்த டச் போதுமான அளவு தொடு உணர்வு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அது வந்து கணவருக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ எல்லாருக்குமே கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. சோ வி கால் இட் அஸ் பாவர்ட்டி, டச் பாவர்ட்டி. தொடுதல்ல வறுமையா இருக்கு தொடு உணர்வு அந்த அளவுக்கு. ஏன்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம தொட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் செல்போனு, லேப்டாப்பு, எந்த நேரமும் அதைத்தான் தொட்டுக்கிட்டு இருக்கோம், அதை தான் கட்டி பிடிச்சிட்டு தூங்குறோம். எனக்கு தெரியல எத்தனை பேர் செல்போனுக்கு எல்லாம் முத்தம் கொடுக்குறீங்கன்னு தெரியலப்பா. சோ அதுக்குதான் முத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். தயவு செஞ்சு இதை கன்சிடர் பண்ணுங்க ப்ளீஸ். சோ உங்க குழந்தைய நல்லா, இங்க இருக்க பெண்கள் எல்லாம் உங்க குழந்தைங்களை நல்லா அணைச்சு தினம் ஒரு 2-3 வாட்டி அந்த தேர்ட் ஐ கிஸ், புருவம் மத்திக்கு நடுவுல நல்லா முத்தம் கொடுங்க. அது வந்து உங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு பாண்டேஜ், இணக்கத்தை உண்டு பண்ணுது அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது. சரிங்களா?
சோ இதெல்லாம் நான் கணவன் மனைவிக்குள்ள பாக்குற சேலஞ்சஸ்ங்க. அதே மாதிரி நமக்கான நேரம், அந்த மீ டைம் எல்லாம் நம்மளே தான் எடுத்துக்கணுங்க. நம்மளுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ஆமா ஒத்துக்கிறோம். பட் உங்களுக்கான நேரத்தை மத்த யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்கெட்யூல் போட்டுக்கோங்க. வாரத்துல 1 மணி நேரம் நமக்கு தான் அப்படின்னா அதை எப்படி ஃபாலோ பண்ணுமோ அதை பண்ணிக்கோங்க. என்கிட்ட வர நிறைய கணவன் மனைவி எங்களுக்கு டைம் இல்லைங்க, அது இருக்குங்க, இது இருக்குங்க. நான் சொல்லுவேன், உங்களுக்கு வந்து ரிசோர்ஸ் மயோபியா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த பார்வை குறைபாடு மாதிரி ரிசோர்ஸ் நம்ம கிட்ட இருக்க வளங்கள்ல நம்ம பார்க்க முடியாதபடி இவ்வளவு தடைகளை போட்டு வச்சிருக்கோம்னு சொல்லுவேன். ஒண்ணும் இல்ல, நல்லா யோசிச்சு பார்த்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை செல்போன்ல போடுறதுல இருந்து எடுத்து வச்சாங்கனாலே கண்டிப்பா அவங்களால நேரத்தை செலவு பண்ணிக்க முடியும். ஆனா அவங்களுக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் சைட்டட்னஸ், ரிசோர்ஸ் மயோபியா. அவங்க கிட்ட இருக்க ரிசோர்சஸ் பத்தி அவங்களுக்கே தெரியாம இருக்கிறது. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்லணும்னு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப குழந்தைங்க விஷயம்னு வருவோம். குழந்தைங்க விஷயம்னு வரும்போது முக்கியமா இங்க நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கறது இந்த வளர் இளம் பருவத்தினர், அடலசன்ட் ஏஜ், அந்த டீனுக்குள்ள போறாங்க இல்லையா, பருவம் பியூபர்ட்டி அட்டைன் பண்றாங்க இல்லையா, பெரிய பிள்ளைங்களா ஆகுறாங்க இல்லையா, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல மேடம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இன்னைக்கு அது பெரிய சேலஞ்சா தான் நானுமே பாக்குறேன். பிகாஸ் இன்னைக்கு குழந்தைங்க வந்து அப்பா அம்மா சொல்றத கேட்கிற அளவுக்கு நம்ம சின்ன பிள்ளையில இருந்து அவங்களை கொண்டு வந்திருக்கோமா அப்படிங்கிறது ஒரு அகைன் ஒரு சந்தேகம் தான். இப்ப இந்த சின்ன பிள்ளைங்க, இந்த வளர் இளம் பருவத்தினர் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு நான் சொல்றேன். முதல் விஷயம் ஹார்மோனல் சேஞ்சஸ்ங்க. உடம்புல என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல, அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அப்போ பெண் குழந்தையா இருந்தா அம்மா கண்டிப்பா 13 வயசுல இருந்தே 12-13 வயசுல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடணும், இந்த மாதிரி இருக்கு, அம்மாக்கும் இதெல்லாம் நான் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன், இதெல்லாம் நீ பயப்பட வேண்டாம், இந்த மாதிரி பியூபர்ட்டி அட்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் அப்படின்னு அந்த 12 வயசுல இருந்தே பழக்கிக்கிறது நல்லதுங்க. இது ஒண்ணு. அதே மாதிரி ஸ்கூல்ஸ்ல இருந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, 8வது 9வது படிக்கும் போதே வந்து ஆணோட பேசுறாங்க, அந்த அந்த பால் உணர்வு, அதாவது பேசுறது கேக்குதுங்களா? நான் மியூட் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன், மியூட் ஆயிருந்தது என்னோடது. இப்ப கேக்குதுமா? ஓகே. சோ இந்த வளர் இளம் பருவத்தினர் இந்த பிள்ளைங்களுக்கான விஷயங்கள் பத்தி பேசும்போது ஸ்கூல்ல இருந்து வர கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, பசங்க வந்து 8th 9thலயே வந்து நாங்க லவ் லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பெண் பிள்ளைங்கன்னா ஆண் பிள்ளைங்க கிட்ட, ஆண் பிள்ளைங்கன்னா பெண் பிள்ளைங்க கிட்ட இந்த இந்த இருபால் உணர்வுக்கு ஒரு டிஃபரன்சியேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பால் உணர்வு கல்வியையும் நம்மளே, இது ஒண்ணுமே இல்ல, இது ரொம்ப சிம்பிள், நம்ம டிஎன்ஏல வருஷ கணக்கா இது இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கறத அப்பா அம்மா பேசிட்டா இது ரொம்ப சிம்பிளான விஷயமா முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்னைக்கு காலையில ஒரு பொண்ணு கிட்ட நான் பேசும்போது அந்த பொண்ணு என்கிட்ட கேக்குறா, 14 வயசு. அந்த பொண்ணு வந்து சொல்லுது, இது செக்ஸ்னா என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும், அதனாலதான் நான் வந்து ஆக்சுவலா எதுக்காக அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா, அவங்க வந்து அந்த மாதிரி அந்த போன் ரிலேட்டட், செக்ஸ் ரிலேட்டட் புக்ஸும் மொபைல்ல அந்த வீடியோஸ் பாக்குறதுமா இருந்தாங்க. அது எங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்ப அந்த பாப்பா கிட்ட நான் கேட்கும் போது அந்த பாப்பா சொன்னா, ஸ்கூல்ல எல்லாரும் பேசுறாங்க, அப்ப செக்ஸ்னா என்னன்னு எனக்கும் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் நான் அந்த புக் எல்லாம் படிச்சேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுச்சு. அப்ப அந்த பாப்பாக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் விளக்கம். இங்க நீங்க நிறைய அப்பா அம்மா இருப்பீங்க, தாத்தா பாட்டி இருப்பீங்க,
அப்போ இதுக்கான விளக்கம் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா இதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சோ நான் அந்த பாப்பாக்கு சொன்னது என்னன்னா, இந்த வயசுல வந்து இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா வரும். இது வரதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப பழசா இருந்து வந்திருக்கோமா, கற்காலம் ஸ்டோன் ஏஜ்ல இருந்தெல்லாம் வந்திருக்கோம். கரெக்டா? அப்ப அந்த காலத்துல நம்ம வெறும் ஒரு குகைக்குள்ளதான் இருந்தோம். இன்னைக்கு மாதிரி வீடு, கான்கிரீட், ஃபேனு, லைட்டு, போனு, லேப்டாப் இதெல்லாம் அன்னைக்கு கிடையாது. அப்போ அன்னைக்கு இருந்த மனுஷனுக்கு அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், என் உயிரை நான் காப்பாத்திக்கணும், நான் உருப்படியா உயிரோட இருக்கணும், இது மட்டும்தான் அவனோட கோலாவே இருந்தது, இலக்காவே இருந்தது இல்லையா? அப்ப அவன் என்ன பண்ணான், அவனோட 13, 14வது வயசுல இருந்தே ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் அவனோட வேலையாவே இருந்தது. நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிட்டே இருக்கிறது. அப்படி கூட்டமா பெத்துக்கிட்டு கூட்டமா இருந்தாதான், ஒரு சிங்கம் வந்தா புலி வந்தா என்ன பண்ணுவான், அவன் கூட்டமா சண்டை போடுவான். அப்படி சண்டை போடும்போது அந்த சிங்கமோ புலியோ யாராவது ஒருத்தரை அடிச்சுட்டு போயிட்டா, எடுத்துட்டு போயிட்டா, அப்பயும் அவன் கவலைப்படாம இருப்பான். ஏன்னா அவன் நிறைய பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கான், ஒரு கூட்டமா இருக்காங்க இல்லையா? சோ யாரோ ஒருத்தரை அடிச்சுட்டு போயிட்டா கூட அவன் என்ன பண்ணுவான், திரும்ப ரீப்ரொடக்ஷன். சோ அன்னைக்கு அவனுக்கு வேலையே அதுவாதான் இருந்தது. அதனால 13, 14 வயசுல கல்யாணம் பண்ணாங்க, பாப்புலேஷன் அதிகமாகணும், இப்படியேதான் இருந்தது. பட் இன்னைக்கு அது நம்மளுக்கு தேவையில்லை. அந்த பிலீஃப் சிஸ்டம்ல நம்ம இப்போ இல்ல. இப்ப நம்ம நிறைய வந்துட்டோம், நிறைய ப்ராக்ரஸ் ஆகி வந்துட்டோம் இல்லைங்களா? இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எல்லாமே இருக்கு, நம்ம பாதுகாப்பா இருக்கோம், சேஃபா இருக்கோம், படிக்கிறோம், வேலை பார்க்கிறோம். இன்னைக்கான சிஸ்டமே மாறி போச்சு. சிஸ்டம் மாறினாலும் நம்மளோட டிஎன்ஏ மாறல. சோ டிஎன்ஏல வழி வழியா நம்ம அதை கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கோம். அதாவது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். 13, 14 வயசுலே அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு தயாராயிடுறோம். இதனாலதான் நம்மளுக்கு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், இந்த மாதிரி ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தா நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வருது. இப்ப இன்னைக்கு இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலையில இது இப்போ தேவையில்லை. கண்டிப்பா நீ இதுக்குள்ளெல்லாம் போகதான் போற பின்னாடி, பட் இப்போ தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் அப்படின்னு அந்த பாப்பாக்கு உட்கார வச்சு சொல்லி புரிய வச்சு அப்புறம்தான் சம்ஹவ் ஷி வாஸ் கன்வின்ஸ்ட். ஓ அப்படியா, ஆனா இத பத்தி ஏன் வந்து அப்பா அம்மா வந்து எதுவுமே சொல்லல எனக்கு, நான் கேட்டா என்னைய அடிச்சாங்க, என்னைய தப்பு தப்பா திட்டுனாங்க, இதுதான் வந்து அந்த பொண்ணோட பதிலா இருந்தது. சோ இந்த மாதிரி நிறைய பெண் குழந்தைங்களும் ஆண் குழந்தைங்களும் தங்களுக்கு என்ன நடக்குது, தனக்கு என்ன மாற்றம் நிகழுது அப்படின்னு தெரியல, அவங்களுக்கு புரியல. சோ அவங்க ரொம்ப பாவம். அப்போ உங்ககிட்டதான் அவங்க வந்து கேட்பாங்க. ஏன்னா இமீடியட் சர்க்கிள் நீங்க தான். நீங்க அவங்க கிட்ட பயப்படாத, இதெல்லாம் காமன் தான், இதெல்லாம் எனக்கும் வந்திருக்கு, இதெல்லாம் கடந்துதான் நானும் வந்திருக்கேன், இப்படி பேசி பழகுங்க. அவங்க கேட்டாங்கன்னா உடனே அப்படியே பீதியாகி, ஐயோ இது எப்படி ஆயிடுச்சு, இது என்ன பண்ணிடுச்சு, ஒரு சீனை கிரியேட் பண்ணி, நீங்க நான் நிறைய இடத்துல அதை பாக்குறேங்க, பயங்கரமா. ஏன் அப்பா அம்மாக்கு வந்து இவ்வளவு பயம் இருக்கு குழந்தைங்களை பத்தி அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. வி கால் ourselves லைக் வி ஆர் in the 20th century, 21st century. நான் வந்து சோ கால்டு ஐபோன்ஸ் வச்சிருக்கேன், ஆப்பிள் எல்லாம் வச்சிருக்கேன், இந்த லேப்டாப் வச்சிருக்கேன், இந்த வண்டி வச்சிருக்கேன். நத்திங் லைக் இவ்ளோ வச்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க, பட் இன்னமும் நான் என்னோட பயம், இந்த ஃபியர் அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலையில இருந்துதான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கேன்னா, நீங்க இதெல்லாம் வச்சிருந்து கூட எந்த பிரயோஜனமும் இல்லையேங்கிறேன். சோ இது கண்டிப்பா அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயமா நான் நினைச்சேன். குழந்தைங்க கிட்ட, வளரிளம் குழந்தைகள் பருவத்தினர்கிட்ட, முக்கியமா அடலசன்ட் ஏஜ்ல இருக்க குழந்தைங்களை நீங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். நத்திங் லைக் அவங்க கிட்ட இருந்து போனை புடுங்கி வைக்கிறேன், இதை மூடி வைக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸை கட் பண்றேன், திட்டுறேன், அடிக்கிறேன், இதெல்லாம் நல்லது இல்லைங்க. இது அவங்களுக்கு உகந்த ஒரு பதிலையும் கொடுக்காது. அவங்க குணநலன்லயோ எதுலயோ நீங்க மாற்றத்தையும் பார்க்க முடியாது. நீங்க கண்டிப்பா ரொம்ப பொறுமையா இருக்கணும், நிறைய அன்பா இருக்கணும். இதை தாண்டி ஐயா கேட்ட மாதிரி எப்படி நல்ல பண்புகளோட வளர்க்கறது, இல்லைன்னா எவ்வளவு சீக்கிரமா எந்திரிக்கிற பழக்கத்துக்கெல்லாம் எப்படி, அதெல்லாம் நீங்க எதுவும் கொண்டு வர வேணாங்க. நீங்க செய்யுங்க, அவங்க பார்த்து செஞ்சிருவாங்க. தி பெஸ்ட் வே இஸ் டு ஷோ தெம். நான் 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா என் பாப்பா 5 மணிக்கு எந்திரிச்சணுங்க.
நான் சமைச்சிட்டு இருக்கும்போது என்னோட கணவர் வந்து என் கூட நின்னு வேலை செஞ்சாருன்னா என் பாப்பாவும் வந்து நின்னு வேலை செய்யுங்க. என் கணவர் வெங்காயம் உரிச்சு கொடுக்குற 10 வெங்காயம் உரிச்சு கொடுத்தாருன்னா அது அதோட சின்ன கையால பிஞ்சு கையால ஒரு வெங்காயம் உரிச்சு கொடுக்க போகுது, அவ்வளவுதான். This is how we train them. We don't train them by telling things. We can only train them by showing things. நம்ம எப்படி இருப்போமோ அதுதான் நம்ம குழந்தைங்க. நம்மளோட ரெப்ளிகா தான், நம்மளோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம குழந்தைங்க. சோ வீட்டுக்கு வரவங்கள பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குழந்தைங்க குடுக்குதுன்னா அந்த வீட்டுல இருக்க பெரியவங்க அத பண்றாங்க, அத அந்த குழந்தைங்க பார்த்திருக்குன்னு அர்த்தம். இதுல சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த வளரின பருவத்தினரை கொஞ்சம் ஜாக்கிரதையா கையாளணும். அதுதான் நான் இவ்வளவு நேரம் பேசினது. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்க எல்லாம் they are very very good, very very talented. Most of the challenges, most of the பிரச்சனைகள் only with parents we could relate. பேரண்டிங்ல தான் நாங்க நிறைய சேலஞ்சஸ் பாக்குறோம். குழந்தை பிரச்சனைன்னு வர பேரண்ட்ஸுக்கு தான் நாங்க முதல்ல வந்து கவுன்சிலிங்கே கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஐ திங்க் ஐ குட் ஐ மீன் நான் இப்போ இந்த இந்த இடத்துல நான் நிப்பாட்டுறேன். ஐ கேன் கோ ஃபார் கொஸ்டின்ஸ் ஐ திங்க். நன்றி, எல்லாருக்குமே நன்றிங்க. நன்றிம்மா, நன்றிம்மா. வாழ்க்கை வளமுடன். நல்வியம்மா, ஒரே நிமிஷம் அவங்க உங்களை என் பண்ணிட்டு கொஸ்டின் ஆன்சருக்கு அடுத்தவங்க ஓபன் பண்ணி விடுவாங்க. ஓகே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு உரையாக இருந்தது. மீனா கமலக்கண்ணன் அம்மா மிக சிறப்பான ஒரு உரை அளித்தார். அவர் சொன்னதுல வந்து அந்த நம்பிக்கை, நம்ம கணவன் மனைவிக்குள்ள உள்ள நம்பிக்கைய பத்தி ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அது எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பத்தியும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அப்புறம் இப்ப இருக்கிற அந்த காலகட்டத்துல வந்து ரிசோனன்ஸ், நம்ம வீட்லயே எப்படி இருக்கோம், நம்ம இணையோடயே சந்தோஷமா இருக்கமா, இணைஞ்சுதான் இருக்கமா அப்படின்றத பத்தியும் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அப்புறம் டயட்ன்றது வந்து நம்ம ஃபுட் டயட் மட்டும் இல்ல, கண் காது நம்ம அது மாதிரி பல விதமான டயட்டுகள் உணவு மூலியமா இருக்கு அப்படின்றத பத்தியும், நம்ம நேரத்தை எப்படி செலவழிக்கணும், நேரம் வந்து எப்படி ஒரு நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. நம்ம வந்து பீயிங் இன் த ஹியர் அண்ட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சூழல்ல நம்ம எப்படி இருக்கோன்றத பத்தி தான் நம்ம திங்க் பண்ணணும். அந்த நேரம் அந்த சூழல் பொறுத்து தான் நம்ம இருக்கணும் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. அப்புறம் கம்யூனிகேஷன், ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பேசிக்கிறதே இல்லை, அது மிக சரியான ஒரு கண்ணோட்டமா இருக்கு. இப்ப பேசுறதுன்றது எல்லார்கிட்டயுமே ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதை எப்படியும் நம்ம உயர்த்திக்கணும் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. அப்புறம் பிறரை மதிப்பிடுதல், மத்தவங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. அப்புறம் ஆண்கள் எப்படி அப்படி அவங்க வந்து ஒரு லாஜிக்கல் திங்கர் அப்படின்றத பத்தியும், அவங்க அறிவு நிலையில இருந்து செயல்படுறாங்கன்னு, பெண்கள் வந்து உணர்வு நிலையிலிருந்து செயல்படுறாங்கன்னு சொன்னாங்க. இந்த அறிவும் உணர்வும் சேர்ந்தால்தான் வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக அமையும் அப்படின்றத பத்தி மிக தெளிவா சொன்ன கமலக்கண்ணன் அம்மா அவர்களை, மீனா கமலக்கண்ணன் டாக்டர் அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். டாக்டர் மீனா கமலக்கண்ணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் மீனா கமலக்கண்ணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் மீனா கமலக்கண்ணன் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
நன்றிம்மா, நன்றி. கொஸ்டின் ஆன்சர் செஷனுக்கு போலாங்களாமா? போலாம். ப்ரோக்ராம் வந்து நாளை நமக்கு நடக்கும். மாலை ஒரு சிறப்பு சிந்தனை நம்மளுடைய ராகவேந்திர அண்ணாவினுடைய சிறப்பு சிந்தனை உரை நடைபெற இருக்கிறது. இரவு 8:30 மணிக்கு தற்சோதனை நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. வாய்ப்புள்ள நண்பர்கள் அனைத்து நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளலாம். நன்றிமா, வாழ்க வளமுடன். அம்மா கொஸ்டின் ஆன்சர் செஷன். வசந்தி செல்வராஜ் வாசு ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். வாழ்க மேம், என்னோட பையன் வந்து சென்னையில ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர் பேக் நைட் ஷிஃப்ட் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். மேம் கேக்குதாங்க மேம்? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அப்ப அவன் வந்து நைட்ல சாப்பிட்டு பழகிட்டாங்க மேம். இப்ப வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வந்துரு, அங்க இருந்தா உனக்கு சரியாகிறது இல்ல, செட் ஆகுதுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டோம். இப்ப நாங்க கோயம்புத்தூர்ல இருக்கோம், அங்க வந்துட்டான். ஆனாலும் இப்ப ஷிஃப்ட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மெல்லமா கேட்டு கேட்டு இப்ப 11:30 வரைக்கும் தான் ஷிஃப்ட் இருக்கு. ஆனா நான் அதை தூங்கினதுக்கு அப்புறம் ஆர்டர் பண்ணி எதையாவது வாங்கி சாப்பிட்டுருவான். நைட் 8 மணிக்கு அவனுக்கு எல்லாம் கரெக்டா சாப்பிட்டு கொடுத்துருவேன். இருந்தாலும் அந்த பழக்கத்தை மாத்த முடியாம இருக்க. நிறைய சொல்லி பார்த்தாச்சு. ஏன்னா இதுல நான் இறை சாதனை மாற்றத்துல இருக்கிறதுனால நிறைய டாக்டர்ஸோட ஸ்பீச் கேட்டிருக்கேன். நானும் டிஎம்எல்டி தான். அவங்ககிட்ட சொல்லியாச்சு, இப்படி பண்ணக்கூடாதுப்பா, உனக்கு சாப்பிடுறது ரொம்ப தப்பு. நைட்டு வந்து உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வேலை பார்த்துட்டே இருக்கும். அப்போ உனக்கு தூக்கமும் வராது. தூக்கம் வருது இல்லைன்னே சொல்லிட்டு இருக்கான். தூக்கம் வராது, எப்படி தூக்கம் வரும்? 3 ஹவர்ஸ் கழிஞ்சுதான் தூக்கம் வரும். எல்லாம் சொல்லி பார்த்தாச்சு மேம். ஆனா அதை அவனால கடைபிடிக்க முடியல. அதுக்கு என்ன மேம் பண்ணலாம்? ஏதாவது ட்ரீட்மெண்ட் மாதிரி ஏதாவது பண்ணலாம்? நீங்க வந்து மலர் தீர்வுகள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. மலர் மருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க மேம், ஆமாங்க மேம். அதுல வந்து ட்ரை பண்ணுங்க. இதுக்கு கண்டிப்பா அதுல தீர்வு இருக்கு. அதாவது அந்த அப்பிடைட் இருக்கு இல்லையா, அந்த பழக்கத்துல இருந்து விடுபட முடியாம அவருக்கு பசிங்கிற உணர்வு வந்து ராத்திரியில வருது. அது வந்து அவரா ஏற்படுத்திக்கிட்டது. அதுதான், அதுவா வர்றது கிடையாது. அப்ப அது ஒரு பழக்கத்துல இருந்து வருது. சோ அந்த பழக்கத்தை உடைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து மனசுல வந்து எனக்கு போதுமான அளவு அந்த தைரியம் வரணும். அந்த பழக்கத்தை உடைச்சு வர்றதுக்கு நான் கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செய்யணும். அதுல ஒரு வைராக்கியமா இருக்கணும். அப்ப அதுல நான் வீக்கா இருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான மலர் தீர்வு அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. சோ உங்க உங்க ஊர்ல வந்து இருக்கிறாங்க ஹோமியோபதி டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, இல்ல ஃப்ளவர் பிராக்டிஷனர்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்கம்மா. கண்டிப்பா இது தீர்வு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நிறைய மூச்சு பயிற்சி பண்ண சொல்லுங்க. ஏன்னா வந்து உடம்புல பிராணன் அதிகமா இருந்தது அப்படின்னா பசி எடுக்காது. சோ ஒரே இடத்துல உட்கார்ந்தே வேலை பாக்குறாரு, ஒரே இடத்துலயே உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அந்த பிராண சக்தியே இல்ல அப்படிங்கும் போது உடம்பு வந்து ஆக்சுவலா பிராணம் தான் கேக்குது. அத வந்து நம்ம பசிக்குதுன்னு தப்பா எடுத்துக்கிறது, சாப்பாடு சாப்பிடுறது. கூடுமான வரைக்கும் அவருக்கு பசிக்கும் போதெல்லாம் தண்ணி குடிக்க சொல்லுங்க. தண்ணில இருந்தே ஆக்சிஜன் கிடைக்கும் உங்களுக்கு. அவர் வந்து எப்படி இந்த பழக்கத்தை கைவிடணும்னா, இப்ப அந்த 11:30 மணிக்கு வந்து 4 இட்லி சாப்பிடுற அளவுக்கு அவருக்கு பசிக்குதுன்னா 2 இட்லி குறைச்சிட்டு 2 இட்லி சாப்பிடணும் முதல்ல. அதுக்கு பிறகு மெதுவா 1 இட்லிக்கு வரணும். அதாவது கிட்டத்தட்ட இந்த குடிக்கு அடிமையா இருக்கவங்கள சொல்லுவோம்ல, மொத்தமா விட்டுட்டா கையெல்லாம் ஆடும் அப்படிம்பாங்கல்ல. இது எல்லாமே மனசு சார்ந்ததுதான். எதுவுமே பிசிக்கலா இது பண்றது கிடையாது. சோ கூடவே இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு மூச்சு பயிற்சியும் நல்லா நிறைய மூச்சு பயிற்சி பண்ண சொல்லுங்க. நிறைய நேரம். அது எது செய்யலாம் மேம்? நாடி சுத்தி எதுனாலும் நீங்க உட்காரணும், அவ்வளவுதான். ஒரு 20 நிமிஷம் ஏதோ ஒண்ணு நாடி சுத்தியோ இல்ல உட்கார்ந்து நார்மலா டீப் பிரெத் எடுத்தாலே ஓகே தான். ஆழமான மூச்சு எடுத்து மூச்சுல கவனத்தை வச்சாலே பிராணம் நல்லா ஆயிடும். இந்த பிராக்டிஸ் அந்த பிராக்டிஸ்னு வேணாம். இதை தாண்டி மலர் தீர்வுகள் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு சப்போர்ட், அவ்வளவுதான். அது கொஞ்சம் எடுத்துக்கலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன், சொல்லுங்க.
அம்மா நாங்க வந்து இப்ப வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கோம்மா. ஹைதராபாத்துக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க ஃபுல்லா படிச்சது தமிழ்நாட்டுல தாம்மா படிச்சோம். ம் பாப்பா வந்து 5th படிக்கிறா, பெரிய பொண்ணு 8th படிக்கிறாமா. ம் 2 பொண்ணுல சின்ன பொண்ணுக்கு வந்து பிக்கப் பண்ண முடியல. சான்ஸ்கிரிட் ஹிந்தி வந்து இங்க கம்பல்சரி லாங்குவேஜ் மாதிரி இருக்குமா. ம் அதனால அவனால பிக்கப் பண்ண முடியல, படிக்கிறது கஷ்டப்படுறா. அவளை வந்து எப்படி படிக்க வைக்கின்றது எனக்கு அதுவே எனக்கு மனசு கஷ்டமாவே இருக்குமா. ம் 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 அதுக்கு என்னம்மா ஐடியா செய்யணும்? இப்போ சாப்பிடவும் மாட்டேங்கிறா, சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, அழுகுறா, அடம் பிடிக்கிறா, பிடிவாதம் பிடிக்கிறா. ம் ம் ஓகே படிக்கிறதுக்குன்னு உட்கார மாட்டேங்கிறாம்மா. ரைட்டு. இப்ப அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் இருக்குன்னு தெரியலல்ல, நீங்க கொட்டிட்டீங்க இடம் மாதிரி வந்ததுக்கு. நீங்க கடகடன்னு டமால்னு அப்படியே போட்டு உடைச்சிட்டீங்க. இப்ப அதுகிட்ட கேட்டாலாம் அது ஊத்தும், என்னென்ன கொட்டணுமோ கொட்டும். ஆமா. பக்கத்துல இருக்காமா. ஆஹ் முதல்ல வந்து சூழ்நிலையை ஏத்துக்கிற அளவுக்கு அவளுக்கு முதல்ல டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கான்னு பாருங்க. நான் எல்லார்கிட்டயுமே வந்து இத சொல்லணும்னு நினைச்சேன். அதாவது டெஃபினேஷன் ஆஃப் லவ், அன்பு அப்படிங்கறத வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும்னா நம்ம என்னென்னவோ சொல்லிட்டு இருப்போம். ஆமாம்மா. ஆக்சுவலா டெஃபினேஷன் ஆஃப் லவ் வந்து இதுதான். உங்களுக்கு நன்றி சொல்றேன் நீங்க இதை கொண்டு வந்ததுக்காக. ஆக்சுவல் டெஃபினேஷன் ஆஃப் லவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு அவருக்கான நேரத்தையும் அவருக்கான இடத்தையும், டைம் அண்ட் ஸ்பேஸ கொடுக்கறது, டு க்ரோ, அவங்க வளர்ச்சிக்கான நேரத்தையும் இடத்தையும் அவங்களுக்கு கொடுக்கறது, அனுமதிக்கிறது. இதுதான் லவ்வுங்க. உண்மையான லவ் வந்து இதுதான். அவ ஒரு கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைங்க எல்லாருமே அவங்கவங்களுக்கு இடையில அவங்கவங்களுக்கான நேரத்தையும் இடத்தையும் கொடுங்க, அனுமதிங்க. அவங்க அதுக்கு வளருவாங்க. ஒண்ணும் இல்ல, நீங்களே பயப்படுறீங்க, படிக்க மாட்டா, இதுல ஃபெயில் ஆயிட்டா என்ன ஆயிரும், அதுல ஆகட்டும், ஒரு வருஷம் ஃபெயில் ஆனா என்ன, இப்போ கம்மியா மார்க் வந்தா என்ன? நீங்க வந்து அந்த பயம் அப்படிங்கிற உணர்வு நிலையில இருந்து ஆபரேட் ஆயிட்டே இருக்கீங்கன்னா, நீங்க அந்த குழந்தைக்கும் அந்த பயத்தையும் பீதியையும் தான் கொடுப்பீங்க. ரைட்டா? வாட் எவர் யூ ஆர் ஃபில்லிங் இன் யுவர் கப், நீங்க உங்க கப்ல என்ன ஃபில் பண்றீங்களோ அததான் யூ கேன் சர்வ் டு அதர்ஸ். அததான் நீங்க அடுத்தவங்களுக்கு பகிர முடியும். இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபில் யுவர் கப் வித் ஃபியர், டவுட், pressure, stress, then you are also serving her the same. உங்க குழந்தைக்கும் நீங்க அதையே தான் கொடுக்குறீங்க. அவ முதல்ல நீங்க என்ன பண்ணணும், உங்க கப்ப ஃபில் பண்ணுங்க. எதை வச்சு? தைரியமா இருக்கிறது, இடம் விட்டு இடம் மாறினாலும் அடாப்ட் ஆயிக்கிறது. இப்ப என்ன, இடம் விட்டு இடம் மாறி இருக்கும், அதனால என்ன, எதோ மாறுது, பறவை கூட மாறுது, செடி எல்லாமே மாறிதான் போகுது. அதே மாதிரி மலைச்சு போகாம இருக்கிறது. இது அத சொல்லி சொல்லி காட்டுறீங்களா? இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க பண்றீங்களான்னு பாத்துக்கோங்க. இதே நான் அங்க இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, இதே நான் அங்க இருந்திருந்தா இந்த கஷ்டமே இருந்திருக்காது. அதாவது நீங்க அத பார்த்து பார்த்து மலைச்சு மலைச்சு போறீங்க அப்படின்னா உங்க குழந்தையும் கண்டிப்பா மலைச்சு போகும். ஐயோ கஷ்டமா இருக்கு, ஐயோ அப்படின்னு மலைச்சு போகும். அப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, நான் பேசும்போது சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்காக வந்தாங்க அப்படின்னா நாங்க குழந்தைங்க கிட்ட பேசுறதே இல்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியும் பேரண்ட்ஸ் தான் ஏதோ உள்ளார உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. அதுக்காக பேரண்ட்ஸ குறை சொல்லல, ஆனா நம்ம கான்சியஸ் இல்ல, நம்ம அன்கான்சியஸா அதை பண்றோம், அத பாஸ் ஆன் பண்றோம் அந்த குழந்தைக்கு, அதை அப்படியே கடத்தி விடுறோம். அத நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மனசுல வச்சு கோபமா வெளிப்படுறதுமா. ஆமா, அப்ப அந்த குழந்தையும் அப்படித்தான் இருக்கும். அது எப்படி படிக்க உட்காரும்? நீ இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க, நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்படின்னு தான் உட்கார்ந்துருக்கும். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு நல்ல டியூஷன் சென்டரோ ஒரு டீச்சரோ பார்த்து, நீ வாடா குட்டி, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நான் சப்போர்ட்டா இருக்கேன், உனக்காக நான் படிக்கிறேன், நான் சான்ஸ்கிரிட்டும் ஹிந்தியும் நான் அம்மா கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சும்மா உட்காருங்க கொஞ்ச நாள். ஒரு ஆனா அவனா ஒரு அந்த அது என்ன ஆம் அத அந்த ஒரு 2-3 வார்த்தைங்க படிச்சுக்கிறது, நீங்க உட்காருங்க அது கூட. எனக்கு அந்த நேரம் தாங்க வேலை வந்துரும், நான் தோசை ஊத்தணும், இட்லி சுடணும். அதாவது வாழ நினைத்தால் வாழலாம்,
அவ்வளவுதான் விஷயம். ஆமா. உங்க குழந்தை நல்லா வரணும், தைரியமா இருக்கணும் அப்படின்னா நீங்க தைரியமா இருக்கணும். நீங்க அதுக்காக நேரம் செலவிடணும். நீங்க சரி. எதை பார்த்தும் மலைச்சு போக கூடாது. நீங்க பயத்துல இருந்து ஆப்ரேட் ஆக கூடவே கூடாது. சரிங்கம்மா. கோவத்துல இருந்து ஆப்ரேட் ஆக கூடாது. ஏன்னா பயம், கோவம் எல்லாத்தையும் அதான் நான் இப்ப சொன்னேன். உங்க கப்புல காஃபி வச்சிருக்கீங்கன்னா உங்க பொண்ணு கப்புல நீங்க காஃபி ஊத்துவீங்க. உங்க சரி. கப்புல டீ வச்சிருக்கீங்கன்னா டீ ஊத்துவீங்க. உங்க கப்புல கோவம், பயம் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா உங்க பொண்ணு கப்புல நீங்க அதான் ஊத்துவீங்க. Very சரிங்கம்மா. simple. நன்றி. தினைக்கும் நான் வந்து ஒரு 1/2 hour ஆகுது. அவ டியூஷனும் சேர்த்திருக்கேம்மா. 1/2 hour அவ கூடயே ஸ்பெண்ட் பண்ணவாம்மா தினைக்கும் அவளுக்கு என்ன படிக்கிறா ஏதுன்ட்டு. ஆமா, அங்க போய் உட்கார்ந்து பயத்தை கடத்தக்கூடாது. மறுபடியும் சப்போர்ட்டை தான் கொடுக்கணும். சரிங்கம்மா. ஆமா, சப்போர்ட்டிவா பேசுங்க. நீ பயப்படாத, அம்மா உன் கூட இருக்கேன். இப்ப என்ன நம்ம எல்லாரும் இடம் விட்டு இடம் மாறி வந்திருக்கோம். அம்மாவும் தானே வந்திருக்கேன் உன் கூட, தனியாவா விட்டுட்டு வந்தேன். ஆமாம்மா. உன்ன மாதிரி அம்மாக்கும் பயமாத்தான் இருக்கு, கஷ்டமாத்தான் இருக்கு. எல்லாம் போக போக பழகிரும். சரிங்கம்மா. நல்லதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு பேசுங்க. சரிங்கம்மா. நல்லது நல்லது. நன்றிம்மா. நன்றி. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரெட்மி 6 ப்ரோ. வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், எனக்கு 2 விஷயத்துக்கு கொஞ்சம் தெளிவு வேணும். இப்ப பெற்றோர்கள் தம்பதிக்குள்ள இணக்கமில்லாத தம்பதிக்குள் இருக்கிற குழந்தைகளுடைய மனநிலை சில விஷயங்கள்ல பாதிக்குது. அந்த பசங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? 2வது சின்ன குழந்தையா இருந்தா கூட பெரியவங்க இருந்தாலும் இப்பெல்லாம் செல்போனுக்கு அடிமை ஆகாதவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆயிருந்தது. ஒரு பொண்ணு பார்த்தா கூட. ஓகே, முதல் கேள்வி தம்பதிகளுக்குள்ள இணக்கம் இல்லாம இருக்கிறாங்க. அந்த தம்பதிகளோட குழந்தைகள் சில பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க. அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? ஹலோ ஹலோ, கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேக்குதுமா? அவங்களுக்கு நெட் கம்மியா இருக்கு, நீங்க பேசுங்க, கேட்டுக்குவாங்க. ஓகே, நல்லது. சோ இதுதான் அவங்க கேள்வினா அதுக்கான பதில் என்னன்னா, அந்த குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா உட்கார்ந்து பேசணும். என்ன பேசணும்னா, அப்பா அம்மாக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அதனால அப்பா அம்மா கெட்டவங்க கிடையாது. முதல்ல அதை பதிய வச்சிடணும். அதே மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலும் அப்பா அம்மாவும் நீயும் தனி யூனிட். ஆஸ் அ இண்டிவிஜுவல் நீ வேற, அவங்க வேற. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அதை அவங்க பாத்துக்குவாங்க. யாரு கிரியேட்டரோ அவங்களே அதை சால்வ் பண்ணிக்குவாங்க. அதுக்குள்ள போய் நீ இன்வால்வ் ஆகாத. உன்னோட லைஃப்ல உனக்கு இந்த வயசுல என்னென்ன முக்கியமோ அதை முதல்ல பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஒரு 12 வயசு குழந்தையா இருந்தா அதுக்கு இப்ப படிப்பு முக்கியம். அதோட உடம்பு அது பாத்துக்கணும். அதோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள அது நல்ல ஃப்ரெண்ட்ஸா தேர்ந்தெடுத்துக்கணும். இதெல்லாம் சொல்லி அந்த குழந்தைய தேத்தி வளர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கிட்டு வேற மாதிரி தவறான பழக்க வழக்கங்களுக்கு போறது. அப்புறம் அப்பா அம்மா மேல இருக்கிற கோவத்தையும் வெறுப்பையும் எல்லா மனிதர்கள் மேலயும் ஜெனரலைஸ் பண்ணிடுவாங்க. யாருமே நல்லவங்க கிடையாது, எல்லாரும் ஏமாத்துறவங்க, சம்திங் லைக் நிறைய வந்துரும் அந்த குழந்தைங்களுக்கு. சோ இதெல்லாம் வராம இருக்கணும்னா முதல் விஷயம், நீ வேற, அவங்க வேற. அவங்க உனக்கு அப்பா அம்மா தான், ஆனா அவங்க ஏதோ ஒரு அவங்களோட இதுல இருக்காங்க. அது தன்னால சரியாயிரும். நீ உன்னை பாத்துக்கணும். நீ உன்னோட உன்னோட சுயத்தை எந்த இடத்துலயும் இழந்துடக்கூடாதுங்கிறத சொல்றதுக்கு அங்க ஒரு ஆள் இருந்து அவங்கள கைட் பண்ணா ரொம்ப நல்லா வருவாங்க. சோ இதுதான் நான் அவங்களோட முதல் கேள்விக்கு கொடுக்குற பதில். 2வது கேள்வி, ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்க கூட இன்னைக்கு செல்போன் அடிக்ஷன்ல இருக்கிறாங்க. அதை எப்படி டீல் பண்றது அப்படின்னா, வீட்டுக்கு போனே வாங்காதீங்க, ஒரு பட்டன் போன் வச்சுக்கோங்க.
எனக்கு ஆக்சுவலா நான் வந்து ஒரு பட்டன் போன் தான் யூஸ் பண்றேங்க. நீங்க என்ன நினைச்சாலும் சரி. எங்க வீட்ல டிவி கிடையாதுங்க. தொலைக்காட்சி பெட்டி கிடையாது. நாங்க படம் கிடம்லாம் பாக்குறது இல்ல. எங்க பாப்பாவும் அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அப்ப நானே போன் குடுத்தா கூட அவ வந்து போன் வேணான்னு சொல்றா. அந்த மாதிரி தான் இருக்கு. வேணாம்மா எனக்கு இதுதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற லெவலுக்கு இருக்கு. அப்போ நம்ம கிட்டதான் இருக்கு அகைன். நம்ம வந்து எல்லாத்துக்கும் நிலாவை காட்டி சோறு ஊட்டுறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம். அதனால போனுக்குள்ள இருக்க நிலாவை காட்டி சோறு ஊட்டுறோம். கரெக்டா? நம்ம தாலாட்டு பாட்டு பாடி தூங்க வைக்கிறதுக்கு நமக்கு சோம்பேறித்தனம். இப்ப குழந்தை வந்து என்ன உங்களுக்கு உன்னி கிருஷ்ணன் அவார்டா கொடுக்க போகுது? ஏதோ உங்க குரல்ல பாட்டு பாடி தூங்க வைக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு செல்போன்ல பாட்டு போட்டு அதை தூங்க வைக்கிறது. இப்ப பண்றது எல்லாமே நம்ம பண்ணிட்டு குட்டி குழந்தை கூட இன்னைக்கு அடிக்டடா இருக்குன்னு சொன்னா நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. சோ பதில் வந்து இதுதான். நீங்க போன் யூஸ் பண்ணாதீங்க, உங்க பிள்ளைங்களும் போன் யூஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா மாட்டாங்க. நன்றி. மிக்க நன்றிங்கம்மா, தெளிவான பதில். அடுத்ததாக வெண்ணிலா அம்மா, வாழ்க வளமுடன். வெண்ணிலா அம்மா. வணக்கங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா எங்க பேத்தி பெங்களூர்ல இருக்காங்கம்மா. கோவம் வந்தாங்கம்மா. மூச்சு வாங்கிட்டு இப்ப ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்காங்கம்மா. என்ன காரணம்னா எங்க மாப்பிள்ளை வந்து என்ன பண்றாரு, அவர் ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமா அவருக்கு. அதே மாதிரியே நீயும் இருக்கணும், எல்லாத்துக்கும் தானாவே கேட்டு கேட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படிம்பாரு. அப்புறம் வீட்டுக்கு யார் எந்த குழந்தைங்க வந்தாலும் நீதான் விட்டு கொடுக்கணும், நீதான் விட்டு கொடுக்கணும் பாரு. எங்க இவ போனாலும் அங்க இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் நீதான் விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கணுங்கிறால. அவ என்னம்பா, நானே தான் எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கணுமா, எனக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டே இருக்காங்க. எதுக்கு இப்ப சும்மா சாதாரணமா அவங்க அம்மா ஏதாவது சொன்னா கூட, அப்பாவும் நீயும் என்னை எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்க சொல்றீங்க, நான் எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்துட்டு இருக்கட்டான்னு கேக்குறாங்கம்மா. அது தப்பா ரைட்டாங்கம்மா? உளவியல் வந்து சைக்காலஜி வந்து சில வார்த்தைகள் வந்து இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த அதாவது என்ன என்ன மாதிரி வார்த்தைகள்னா சரி தவறு இந்த வார்த்தையே கிடையாதுன்னு சொல்லுது சைக்காலஜி. there is no right, there is no wrong, there is no bad, there is no good. நல்லது கெட்டது கிடையாது. அப்ப வேற என்னதாமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உகந்தது உகந்தது அல்லாதது. அதாவது எனக்கு இது உகந்ததா, எனக்கு இது உகந்தது அல்லாததா அப்படின்னு நான் பார்க்கணும்னு சொல்லுது. இப்ப என்ன இஷ்யூ வருதுன்னா, அகைன் நான் இவ்வளவு நேரமா அததான் வாழ்வாள்னு கத்திக்கிட்டு இருக்கேன். பேரண்ட்ஸ் கிட்டதான் வேலை செய்யணும். அதாவது உங்க மாப்பிள்ளைய பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கறதும் நல்ல மாதிரியா போறதும் அது அவரோட வேல்யூ. அது அவரு ஃபாலோ பண்றாரு, அவருக்கு அது உகந்ததா இருக்கு. அந்த வேல்யூவை அவளுக்கு சொல்லி கொடுக்கறதோட அவரோட பொறுப்பு முடிஞ்சது. ஆனா அத நீ ஃபாலோ பண்ணணும்னு அவளை போட்டு டம்ப் பண்ண கூடாது. அப்ப உங்க பேத்திய பொறுத்த வரைக்கும் அது வந்து உகந்தது அல்லாததா மாறிடுது. வந்து இது இப்படியே வளர்ந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு மனிதர்கள் மேல வெறுப்பே கூட வரும். என்ன ஆயிரும்னா, இவங்க எல்லாரும் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ புடுங்க வந்தவங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கிக்க வந்தவங்க அப்படின்னு அந்த குழந்தைக்கு மாறிடும். அதனால நீங்க பேச வேண்டியது உங்க பொண்ணு கிட்டயும் உங்க மருமகன் கிட்டயும் பேசுங்க. வேல்யூவை பாஸ் பண்ணுங்க. ஆனா வேல்யூவை ஃபாலோ பண்ணணும்னு அந்த குழந்தைய போட்டு கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா சொல்லுங்க, அது மாறிடும். சரிங்கம்மா, நல்லது. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக மதுஸ்ரீ அம்மா, வாழ்க வளமுடன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்ப என் கூட இருக்க ஃப்ரெண்டு வந்து டென்ஷன் ஆனாக்கா அவளையே அவ என்ன பண்ணிக்கிறா அப்படின்னு தெரியாமையே பண்ணிக்கிறா. லைக் கையில கிழிச்சுக்கிறது, எல்லா பொருளையும் தூக்கி போட்டு
சண்டை எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்து கிழிச்சிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, அந்த ஃப்ரெண்டோட ஃபேமிலியில வந்து இப்ப அவ நல்லா இருந்தாலுமே அவங்க அம்மா வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லை, ஹெட்டேக்கா, அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்லைன்னா எங்கேயா வெளியே என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவளுக்கு டயர்டா படுத்துன்னு இருக்கா, அது அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கணும், வேற மாதிரி ரூமர் ஸ்ப்ரெட்டிங் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னா, நான் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் இயர், நான் சைக்காலஜி செகண்ட் இயர் படிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு இப்ப வந்து ரொம்ப லேசியா எதுவுமே பண்ண பிடிக்காம அந்த மாதிரி ஒரு 2 months எனக்கே நிறைய உள்ள தெரியுது. எனக்கே அந்த தாட் இருக்குது, ஏன் அப்படி ஆகுது? ஓகே. சோ நீங்க 3 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒண்ணு உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி, உங்க ஃப்ரெண்ட பத்தி 2 கேள்வி, உங்களை பத்தி ஒரு கேள்வி. முதல் கேள்வி, உங்க ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரியான சில பிஹேவியர்ல இருக்காங்கன்னு சொல்றீங்க. கோவம் வந்தா செல்ஃப் ஹர்ட் பண்ணிக்கிறாங்க, தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாங்க, தூக்கி போடுறாங்க, அதாவது கண்ட்ரோலே இல்லாம நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இவங்க வந்து கண்டிப்பா டீடாக்ஸ் பண்ணணும். டீடாக்ஸ்னா கழிவு நீக்கம் அப்படின்னு நாங்க சொல்றோம். இப்ப உடம்புக்கு எப்படி ஒரு கழிவு நீக்கம் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போறோம்னு வைங்களேன், ஒரு சித்தா மருத்துவர்கிட்ட, ஒரு ஹோமியோபதி மருத்துவர், யாரோ ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னா அவங்க முதல்ல வயிற்ற கழுவிக்கிறதுக்கு மருந்து கொடுப்பாங்க, எனிமா கொடுப்பாங்க, வயிறு கழுவுறதுக்கு, பேதி ஆகிறதுக்கு கொடுப்பாங்க. என்னன்னா அது வயிறை சுத்தம் பண்ண பிறகு மருந்து சாப்பிடுங்க, அப்பதான் அது எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படி உடம்புக்கு ஒரு கழிவு நீக்கம் தேவையோ அதே மாதிரி நம்ம மைண்டுக்கும் ஒரு கழிவு நீக்கம் தேவை. மென்டல் டீடாக்ஸ் அப்படின்னு நாங்க சொல்றோம். அத என்ன, அப்ப உங்க உங்க ஃப்ரெண்டோட மண்டை ஃபுல்லா என்ன கழிவு இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் அவங்க சோசியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு பாருங்க, கேளுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் போனையே ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நான் இப்ப தேவையில்லாம நான் சேர்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா மைண்ட் என்ன ஆகும்னா ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும். கண்ட்ரோல் இருக்காது, எது மேலயும் கண்ட்ரோல் இருக்காது. கோவம்னு இல்ல, வேற எதுலயுமே கண்ட்ரோல் இருக்காது அவங்களுக்கு. இதனால தொடர்ச்சியா அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி மென்டல் ட்ரெயின் ஆகும், சக்தி விரயம் ஆகும். அதனாலதான் அவங்க உடம்பு சரியில்லைன்னா படுத்துக்கிறது. அவங்க அம்மா அவங்கள புரிஞ்சுக்கிறாங்க, இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் அடுத்தது. பட் அவங்கள எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கிறதுலதான் வந்து விஷயமே இருக்கு. ஏன்னா நீங்கெல்லாம் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் 18 வயசு இருக்கும், இன்னும் நீங்க குழந்தைங்க கிடையாது. அப்போ எனக்குள்ள என்னமோ நடக்குது, என்னமோ ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற பக்குவத்துக்கு முதல்ல உங்களை நீங்க கொண்டு வந்துக்கணும். அதாவது உங்க ஃப்ரெண்ட நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இதெல்லாம் தான் சொல்லணும். முதல்ல அவங்கள டீடாக்ஸ் பண்ண சொல்லுங்க, சோசியல் மீடியால இருந்து டீடாக்ஸ் பண்ண சொல்லுங்க. இன்னொரு டீடாக்ஸ் வந்து மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம். அவங்க வீட்டுக்கு போனோடனே மொபைல் எடுத்து வச்சா, காலேஜ்லயுமே எங்க கூட தான் பேசினா மொபைல் யூஸ் பண்ணுவோம். அததான் நான் இப்ப சொல்ல வந்தேன். அடுத்த டீடாக்ஸ் என்னன்னா மக்களோட இருக்கிறது. எந்த வகையான மக்களோட நீங்க நேரம் செலவு பண்றீங்க? இப்ப உங்களோடதான் இருக்கா, காலேஜ்ல எல்லாம் உங்களோடதான் இருக்கான்னா எனக்கு என்னமோ நீங்களும் அவங்கள மாதிரிதானே இருக்கீங்க. இப்ப சில மாசங்களா வந்து எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, எனக்கு ரொம்ப இதுவா, அவங்கள மாதிரிதான் நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்களாம் என்னத்தை பத்தி பேசுறீங்க, எதை பத்தி பேசுறீங்க, யார பத்தி பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல, சுத்தி சுத்தி நீங்க வந்து இப்ப எனக்கு வந்து நான் ஒரு 5 பேரோட இருக்கேன்னு வைங்களேன், நான் வந்து ஒரு பண பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருக்கேன்னு வைங்க. பணமே இல்ல, என் பேங்க் அக்கௌண்ட் காலியா இருக்கு, ஐயோ ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கேன்னு வைங்களேன். அப்ப எனக்கு பண பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் எந்த 5 பேரோட அதிகமான நேரம் செலவு பண்றேனோ, எதை பத்தி அதிகமா நான் பேசுறேனோ அதுக்குள்ளதான் நான் இருப்பேன், அந்த வாழ்க்கையை தான் நான் வாழ்றேன் அப்படின்னு சொல்லுது உளவியல் வந்து அது சொல்லுது. அப்ப நீங்க உள்ளார உக்காந்துக்கிட்டு நீங்க எதை பத்தி பேசிட்டே இருக்கீங்கன்னு பாருங்க, எதனால உங்களுக்கு ட்ரெயின் ஆகுதுன்னு பாருங்க, எதனால இந்த சக்தி விரயமாகுது. நீங்க வந்து ஐயாவோட இதுல இருக்கீங்க, வேதாத்திரியத்துல இருக்கீங்க. நீங்க ஐயாவை விட ஒரு எளிமையா வந்து ஒரு லைஃப் கோர்ஸ பத்தி எல்லாம் யார் சொல்லி கொடுத்துருவா?
என்னோட 17வது வயசுல நான் முதல்ல தேடி போனது, தேடல்ல இறங்குனது வேதாத்திரியத்துக்குள்ளதான் நான் போனேனே. இப்ப அதை விட எளிமையாலாம் யாரு சொல்லிடுவா? ஒரே ஒரு காயக்கல்பம் போதாதா? எக்ஸாம்னு தொடர்ந்து அதுலயே ஓடுறதுனால மத்த இதுல வந்து ஒரு என்ஜாய்மெண்டே இல்லை நமக்கு. ஏன்னா இன்டர்னல்ஸ், சிஐஏ அது இது லைனா ஒரு தொடர்ந்து இப்ப கூட நாளைக்கு மாடல் எக்ஸாம் தொடர்ந்து வந்துட்டே இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கான நேரத்தை நீங்க தான் டைம் டேபிள் போட்டுக்கணும். அந்த நம்மளோட இதுதான் அது. இப்ப என்ன சொல்லுவாங்கல்ல, உங்க பாஷையில சொல்ல போனா ஆட்டோ கேப்ல சைக்கிள் ஓட்டுறது, சாரி சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டுறது, ஏதோ ஒண்ணு எப்படியோ எடுத்துக்குங்க. அப்ப எவ்வளோ விஷயம் இருந்தாலும் கண்ணம்மா, உங்களோட நேரத்தை நீங்க கண்டிப்பா உங்களால பயன்படுத்திக்க முடியும். இப்ப நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு உங்களால காரணங்கள் தான் சொல்ல முடியுது. அப்போ ரிசோர்ஸ் மயோபியா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இன்னும் 2 டேஸ்ல. ஓகே. சோ நீங்க தான் அதை வந்து பாத்துக்கணும் கண்டிப்பா. இது எல்லாத்தையும் கணக்குல வச்சுக்கோங்க. டீடாக்ஸ், யாரோடலாம் செலவு பண்றீங்க நேரத்தை, இதெல்லாம் தாண்டி மூச்சு பயிற்சி நிறைய பண்ண சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்டையும் சரி நீங்களும் சரி, நிறைய நேரம், நல்ல ஒரு 1/2 மணி நேரமாவது காலையில வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், மூச்சுல உட்காரணும் கண்டிப்பா. நல்லது. தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அம்மா, மிக்க நன்றி. வாழ்க. அடுத்ததா ஜெகநாதன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் டாக்டர். குருவே சரணம். நான் டாக்டர் ஜெகநாதன், 85 வயது, சென்னை அண்ணா நகர் மன்றம். அம்மா, என்னுடைய இதெல்லாம் ரொம்ப அருமையா நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அதுக்கு ரொம்ப நன்றி. நான் என்னுடைய இது பழக்கம் என்னன்னாக்க, நம்ம சின்ன மகரிஷி மதன் ஐயா அவர்கள் அதுல ஒரு 4:15 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் எல்லாம் பண்ணி குரு காணிக்கை கொடுத்து விடுறேன். எல்லாம் பண்ணி காலையில ஃப்ரூட்ஸு, நைட்டு ஃப்ரூட்ஸு, 3 லிட்டர் தண்ணி சாப்பிட்ருவேன். இப்போ 3.5 லிட்டர் தண்ணி சாப்பிட்றேன். ஏன்னாக்க வெயில் காலத்துல மத்தியானம் மட்டும் அந்த ரசம், மோர் குழம்பு சாதம் சாப்பிட்றேன். நைட்லாம் நல்லா தூக்கம் வந்துடுது. இப்போ இந்த இது கண்ணாடி பயிற்சி பண்றதுனால எனக்கு நல்லா தூக்கம் வந்தது. தூக்கத்தை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சின்ன குறைன்னு சொல்ல முடியாது, அந்த நிறைவாக நீங்க பண்ணணும் டாக்டர். சொல்லலாமா டாக்டர்? சொல்லுங்கப்பா. அதாவது எனக்கு என்னுடைய இது வந்து நான் ஒவ்வொரு உறுப்புகளுடனும் பேசி, இது வந்து நம்ம மதனையா சொல்ற மாதிரி நல்லா விஞ்ஞான நுட்பங்களோட தான் செஞ்சுட்டு வர்றேன். நான் ஒரே ஒரு குறை என்னன்னாக்க, குறையில நீங்க நிறைவு பண்ணணும். என்னுடைய கைகள் ரெண்டும் வந்து கழுத்துக்கு மேல தலைக்கு மேல தூக்க முடியல கொஞ்சம். அது இந்த கைப்பயிற்சி மற்ற பயிற்சியெல்லாம் நல்லா செஞ்சிட முடியுது, மெதுவா செஞ்சிடுறேன். இது மட்டும் கொஞ்சம் முன்ன மாதிரி தூக்க முடியல. அதுக்கு வயசானது அப்படின்னு சொல்றாங்க, இல்ல என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தான் ஆபத்து பாண்டவன் அநாத ரட்சகம் மாதிரி நீங்க தான் சொல்லணும் டாக்டர். அறிவுரை தாருங்கள், அகமகிழ்வுடன் ஏற்றுக்கொள்வேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நீங்க இப்போ சென்று கொண்டிருக்கிற பாதை வந்து சரியான பாதை. நீங்க வந்து ஒவ்வொரு உறுப்போடையும் பேசுறேன்னு சொல்றீங்க இல்லையா? நம்ம உடல் தளர்த்துதல் பண்ணுவோம், கரெக்டா? அந்த பயிற்சி உடல் தளர்த்துதல் பயிற்சி, பாடி ரிலாக்ஸேஷன். அந்த பாடி ரிலாக்ஸேஷன்ல உங்க கைகளுக்கு நிறைய நன்றி சொல்லுங்க. சரிங்க டாக்டர். அது காலையும் ராத்திரியும் வந்து உங்க கையால ஒரு 5-6 வாட்டி வந்து என்னுடைய கைகள் சிறந்த முறையில் இயங்குவதற்கு நன்றி அப்படின்னு எழுதுங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி நிறைய சொல்ல சொல்ல அந்த உறுப்பு என்ன பண்ணும்னா, உங்களுக்கே தெரியும் டிஃபரன்ஸ். ஒரு இன்னையில இருந்து ஒரு 3 வாரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சமா உங்களால கண்டிப்பா தூக்க முடியும். ரொம்ப தேங்க்ஸ்
டாக்டர். ஆமா இதேதான் மதன் நீங்க ஐயாவும் சொன்னாங்க. மதன் ஐயாவும் தான் சொன்னாங்க. கரெக்ட் கரெக்ட். ஆமா ரொம்ப ஏன்னா மகிழ்ச்சி. உங்களோட வயசுக்கு இன்னமும் நீங்க நிறைய 100 வயசுக்கு மேல நல்லா இருக்கணும். அந்த ஆண்டவன் கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க வயசுக்கு நீங்க இந்த அளவுக்கு பயிற்சி எல்லாம் பண்ணி ஒரு உதாரணமா இப்ப உங்களுக்கு முன்னாடி பேசின மதுஸ்ரீ இத தயவு செஞ்சு கேளுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு உங்களுக்கெல்லாம் இந்த உடல் தளர்த்துதல் மிக மிக அருமையான ஒரு பயிற்சி. உங்க ஃப்ரெண்டால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, தூக்கி எறியறாங்க, அது பண்றாங்க இது பண்றாங்கங்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு இளைய தலைமுறை இப்படி இருக்கு. சோ உங்களுக்கான மிகச்சிறந்த உதாரணம் வந்து ஐயா தான். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐ ஃபீல் பிளெஸ்ட். ரொம்ப ரொம்ப நன்றிமா. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிமா. வாழ்க நன்றி. வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க சாதனை, இறை சாதனை மார்க்கம், வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக லிங்கேஸ்வரம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு 2 குழந்தைங்கம்மா. ஒருத்தன் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஒருத்தன் 3rd படிக்கிறான்மா. ஒரு பெரிய பையன் வந்து நல்லா படிக்கிறான்மா. கிளாஸ் இப்ப காலையில 7 மணிக்கு வந்து பசங்களுக்கு கிளாஸ் தினம் நடக்குது நம்ம இறை சாதனை மார்க்கத்துல. அதுல வந்து பெரிய பையன் அவனே எழுந்து அந்த டைமுக்கு எழுந்து அவன் ரெடி ஆயிட்டு பிரஷ் பண்ணிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனே எழுதி பண்ணிடுவான். ஆனா சின்ன வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து நான் எழுப்பினாலும் எழ மாட்டேங்கிறான். நானும் 4:30 5 o'clockல எழுந்துருவேன். ரேசாலை மாத்திர இருக்கிறதுல இருந்து 1 year நான் காலையிலேயே எழுந்துதாம்மா இருக்கேன். ஆனா வந்து என்ன பார்த்தும் கூட நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, பசங்க நீங்க செய்யறத பார்த்துதான் நடந்துக்குவாங்க, நீங்க என்ன பண்றீங்களோ அதான். ஆனா சின்ன பையன் வந்து எழுந்துக்கவே மாட்டேங்கிறான். எனக்கு அடிக்கிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. செல்லமாவும் சொல்லி பாக்குறேன், எழ மாட்டேங்கிறான். கோமாவும் கத்தி பாக்குறேன், எழ மாட்டேங்கிறான். நான் விட்டுட்டேமா, சரி உன்னோட இஷ்டம், நீ பண்றியோ பண்ணலையோ போடா அப்படின்னு சொல்லிட்டு 3 நாளா விட்டுட்டேன். நான் சொல்லி பண்ணாலும் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறான் பண்றதுக்கு. அவன் ஏதோ விளையாட்டுத்தனமா அவன் பாட்டுக்கு பண்றத அவங்க சொல்றது இவன் பெரியவன் கரெக்டா ஃபாலோ பண்றான். ஆனா இவன் வந்து கரெக்டா ஃபாலோவும் பண்ண மாட்டேங்கிறான், விளையாட்டுத்தனமா பண்றான், ஏந்துக்க மாட்டேங்கிறான். நான் ஃபோர்ஸ் பண்ணி நிக்க வச்சாலும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறான். அவனுக்கு வந்து படிப்பும் வந்து ஞாபகம் மதி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமா. படிக்கிறதுலயே வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா பெரிய பையன் நல்லாவே படிப்பான். எனக்கு இவனுக்கு என்ன பண்றதுன்னே யோசிச்சு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுமா. இது ஏதாவது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. நான் என்ன பண்ணணும் அவனுக்கு, நான் சின்னவனுக்கு? நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, உங்க சின்ன பையனும் உங்க பெரிய பையனும் தே ஆர் யூனிக் இன் தேர் ஓன் வேஸ். இதுவும் அதுவும் வேறு வேறு. எனக்கு 2 குழந்தைகளை இறைவன் கொடுத்திருக்காரு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதம், அதோட விதத்துல அது சிறப்பா இருக்கு அப்படிங்கறத ஏத்துக்கணும். நீங்க சும்மா பெரிய பையன் மாதிரி சின்ன பையன் இல்ல, அவன் நல்லா, அதாவது என்கிட்டயே இவ்வளவு கம்பாரிசன் வருதுன்னா வீட்டுக்குள்ள இதே மாதிரி கம்பாரிசன் வருது அப்படின்னு சொன்னா நீங்க பெற்றவங்க தான் அண்ணன் தம்பிக்குள்ள வேற்றுமையே உருவாக்குறது. இத தயவு செஞ்சு எதிர்க்க பேசுறது இல்லம்மா. நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும்ன்றதுனால சொல்றேம்மா. அவன் எதிர்க்க இப்ப அவ்வளவா நான் எதுவும் பேசிக்கிறது இல்ல, குறைச்சிட்டேன். நான் எதுவும் அவ்வளவா பேசுறது இல்ல. ஆனா இப்ப அவன் வந்து படிக்கலாம். ஒரு நிமிஷம் நான் முடிச்சுக்கிட்டுமா? சொல்லுங்கம்மா. பேசவே இல்லைன்னாலும் பேசுறத குறைச்சுக்கிட்டாலும் உங்க மனசுக்குள்ள ஒண்ணு ஓடும்ல, இவன மாதிரி அவன் இல்ல, அவன மாதிரி இவன் இல்லன்னு ஓடுது இல்லையா? அந்த வைப்ரேஷனுக்கு பவர் உண்டு. சரியா? அந்த வைப்ரேஷன் வந்து கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணும், தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 2 பேரையும் ஒட்டுக்கா வந்து அப்படியே ஏத்துக்கிறது. ஒண்ணும் இல்ல, உங்க தோட்டத்துல ஒரு மாமரம் இருக்கும், ஒரு புளிய மரம் இருக்கும், ஒரு வேப்ப மரம் இருக்கும். அவ வேப்ப மரத்துக்கிட்ட போய் நீ மாமரம் நீ ஏன் மாமரம் மாதிரி இருக்க மாட்ற, மாம்பழத்தை கொடுன்னு நம்ம கேட்போமா? அப்படி நம்ம கேட்டோம்னா அப்ப மட்டும் நீ என்னடா முட்டாளா, நான் அத மாதிரி சொல்லிட்டு இருக்கேன்னு வைங்களேன், நீங்க அந்த பக்கமா வரீங்கன்னா என்னைய பார்த்து நீ எல்லாம் என்ன ஒரு டாக்டர், அது வேப்ப மரம், அதுகிட்ட போய் மாமரம் கேட்டுட்டு இருக்கியே அப்படின்னு கேப்பீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரிதான் உங்க பெரிய பையனும் உங்க சின்ன பையனும் வேறு வேறு. உங்களுக்கு குழந்தைகளாக பிறந்திருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்குன்னு உரிய கர்மாவை அவங்க கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நீங்க உங்க கடமைக்கு நீங்க சொல்றத சொல்லிக்கிட்டே இருங்க. வாடா பண்ணுடா,
செய்யுடா, அத சொல்றதெல்லாம் சொல்லணும். ஆஸ் அ பேரண்ட் அந்த கடமை உங்களுக்கு இருக்கு. பிள்ளைங்களை நல்லா வளர்க்கணும், வளர்த்தி விடணும், நல்ல குணநலன்களை அவங்களுக்கு கொடுக்கணும், அதெல்லாம் ரைட்டு. ஆனா அதை எந்த எந்த இடத்துல இருந்து நீங்க ஆப்ரேட் பண்ணணும்னா ஒரு அன்கண்டிஷனல் லவ்வோட சொல்லணும். பெரியவன் செய்யறானே இவன் செய்ய மாட்டானே, பெரியவன் செய்யறானே அந்த ஏக்கத்தோடையோ கோவத்தோடையோ அதோட பண்ணாதீங்க. சரியா? அப்போ பதட்டத்துலதான் இருப்பீங்க. இந்த மாதிரி இப்ப நீங்க என்கிட்ட கேட்கும் போதே உங்க மனசுல ஒரு அமைதியற்ற நிலையை தான் நான் பார்த்தேன். அப்படியே கடகட கடகட கடகடான்றீங்க. ஆமாங்கம்மா. ஏன்னா அவனை உங்களால ஏத்துக்க முடியல, இவனை ஏத்துக்க முடியுது, அவனை ஏத்துக்க முடியல. நீங்களே அவனை ஏத்துக்கலன்னா அவனால அவனை ஏத்துக்கவே முடியாது. இல்லைங்க அம்மா, அவன் நல்லா வரணும்ன்ற எண்ணத்துலதான் எனக்கு இந்த படப்படப்பு வருது. அவனும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஆசைதான்மா, வேற ஒண்ணும் இல்ல. அங்கேயும் நிறுத்திடுங்க. அவன் நல்லா இருக்கணும், அவன் நல்லா வருவான். அதாவது பெரியவன் பண்றதெல்லாம் பண்ணாதான் அவன் நல்லா இருப்பான்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு MBA படிச்சு கோல்டு மெடல் வாங்கின அண்ணன் 50,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா ஒரு பிகாம் படிச்ச ஒரு தம்பி, பிகாம் படிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட போய் வேலை பார்த்து பிசினஸ் கத்துக்கிட்டாரு அந்த தம்பி. அவன் இன்னைக்கு 100 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஒரு லிமிட் பண்ணிடுறோம். நம்ம கான்சியஸ் என்னன்னா படிக்கணும், படிச்சாதான் அப்படின்ற மாதிரி நம்மளோட கான்சியஸ் குறுகி அந்த லிமிட்டோட தான் நமக்கு அந்த கண்ணுல தான் நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம். இப்ப அவனை படி நான் ஃபோர்ஸ் பண்ண வேணாவாம்மா? படிச்சா நல்லா இருப்ப அப்படின்னு அன்பா சொல்லுங்க. ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். அவனுக்கு தெரியும், அவன் படிப்பான், அவனுக்கே அறிவு இருக்கு. சொல்லுங்க. ஒரே கொஸ்டின்மா, இப்ப பெரிய பையன் நான் சொல்ற மாதிரி அவன் ரொம்ப திங்கிங் எல்லாத்துலயும் ரொம்ப நிறைய திங்க் பண்றான். இப்ப அவன் இப்ப இந்த வயசுல போர்ஸ் என்ன பண்ண இப்ப கேக்குறான், அம்மா உங்களுக்கு ஏன் உங்களோட உடம்பு ஒரு மாதிரி இருக்கு, நாங்க ஜென்ஸ் ஒரு மாதிரி இருக்கிறோம், அப்படி இப்படின்னு அவன் கேக்குற கொஸ்டினுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியலம்மா. எப்படி குழந்தைக்கு நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவன் நிறைய அவங்க அப்பா போன் வச்சுட்டு படம் பிலிம்ஸ் பார்ப்பான். இது மாதிரி ஏதாவது தனுஷ் படம், விஜய் படம் அது மாதிரி பாத்துட்டு இருப்பான் லீவ் டைம்ல. எனக்கு அந்த படம் பாருனாலும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க இயற்கையாவே அவனுக்கு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க தோன்றுதான்னு எனக்கு தெரியலங்கம்மா. என்ன அவனுக்கு ஆன்சர் பண்றது? அப்படி கேட்டான்னா சொல்லி கொடுங்க. இப்ப நான் சொன்ன உதாரணத்தையே சொல்லி கொடுங்க. ஆமாண்டா, இந்த உலகத்துல ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பட்டர்ஃபிளை பாரு, அது கலர் கலரா இருக்கு. மரம் பாரு, பச்சையா மட்டும்தான் இருக்கு, ஆனா அந்த பச்சையிலேயே இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. வேப்ப மரம் வேற மாதிரி இருக்கு, மாமரம் வேற. அதே மாதிரி ஆண் வேற மாதிரியும் பெண் வேற மாதிரியும் கடவுள் படைச்சாரு. நம்மளுக்கு சொல்ல தெரியாத கதையா நினைக்கிறீங்க? என்னெல்லாம் கதை விடுறான் பாருன்ற மாதிரி. அந்த சின்ன குழந்தை நம்ம என்ன சொல்றதுன்னு அவன் கேக்குற கேள்வி வித்தியாசமா இருக்குங்கம்மா. எனக்கு என்ன கேக்குற கேள்வி வித்தியாசமா இருந்தா பரவாயில்ல, நீங்க அவனுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான பதில யோசிச்சு நீங்க படபடப்பு நிலையில இருந்து யோசிச்சீங்கன்னா ஒண்ணும் வராது. உங்க குழந்தை உங்களை கேட்டாலே நீங்க படபடன்னு ஆயிடுறீங்க, கால் கையெல்லாம் நடுங்கும் போல் இருக்குது. நீங்க என்ன, அவன் என்ன டீச்சரா, நீங்க என்ன ஸ்டூடெண்டா? அதனால படப்படப்பெல்லாம் இல்லாம பொறுமையா யோசிச்சீங்கன்னா பதில் கிடைக்கும் கண்டிப்பா. மெடிடேஷன் கூட பண்றேம்மா 3 வேளை. ஆனா அந்த நிஜமாவே எனக்கு இன்னும் அந்த அமைதித்தன்மை நான் உணர்றேம்மா. பண்ணிட்டு தான் இருக்கேன். மெடிடேஷன் கிளாஸ்ல அட்டென்ட் பண்றேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன நான் இது பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த படபடப்புல இருந்து என்னால வெளியே வர முடியல. அந்த இன்னும் கொஞ்சம் அமைதி எனக்கு வரணும்மா, எனக்கே தோணுது. எனக்கு தெரியும் நல்லா எப்படிதான் இருக்கேன்னு சொல்லிட்டு. படபடப்பு ஏன் வருதுன்னா, நீங்க ஏதோ ஒண்ணு எதிர்பார்க்கறீங்க, அந்த எதிர்பார்ப்பு அங்க நடக்க மாட்டேங்குது. இன்னொரு விஷயம், அந்த எதிர்பார்ப்பு நடக்கிற வரைக்கும் கூட உங்களால பொறுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறது நடந்துருமான்னு வேற உங்களுக்கு படபடப்பு வருது. நீங்க சொல்லிட்டீங்கம்மா. நான் அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்டே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அவர் அறிவுபூர்வமா இருக்காரு, நான் எமோஷனலா இருக்கு. அதுதான் உண்மை. இப்ப நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரு ஆக்னா சக்கரத்தால ஒரு முத்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நாம அதை போய் அவங்களுக்கு கொடுத்தா கூட அவங்க ஒரு நேரத்துல மாதிரி அவர் ஒரு நேரம் இருக்க மாட்டாரு. எப்ப அவரு சிரிச்சிட்டு இருப்பாரு, எப்ப கோபமா இருப்பாருன்னு தெரியாது. அதை ஏத்துக்கிற மனநிலை இருக்காரா இல்லையானும் தெரியாது.
அவங்க ஏத்துக்குவாங்க. குடுக்கறதுக்குள்ளேயே 1000 ஏத்துக்குவாரா இல்லைங்கம்மா, மாட்டாரா? நான் அப்போ ஒரு நான் மாதிரி நான் இருப்பாரு. ட்ரை பண்ணி பாத்துட்டேம்மா. நான் சொல்றேன், ஏற்கனவே உங்களை பேசுறது கேட்டுட்டு தானே இருக்கேன். ஆனா அவரு நடந்துக்கிறத வச்சு நான் சொல்றேன்மா. எப்படி ஓகே. நான் சொல்றது, நீங்க எந்த டைம்ல சிரிப்பாரு எந்த டைம்ல கோவமா இருப்பாருன்னு தெரியாது. அப்படி எப்படி போய் அவரா சிரிச்சு நாங்க பேசினா பேசணும், அவரு மூணு அமைதியாவே இருந்தா நாங்க பேசக்கூடாது. நான் தினமும் ஏதோ உங்க பசங்களுக்கு கொடுத்துருங்க. உங்க பசங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கோங்க. உங்க ம் வீட்டுக்காரர் எப்ப நல்லா இருக்காரோ, எப்ப சிரிச்சு இருக்காரோ அப்ப கொடுங்க. அப்ப நீங்க மட்டும் கொடுக்காதீங்க, உங்க பசங்களையும் கொடுக்க சொல்லுங்க அவர். ம் 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 சரியா? சரிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா, நன்றி. அம்மா, வருணுக்கு மலர் மருத்துவத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணா ஓகேவாம்மா? பண்ணலாங்களா? பண்ணலாம் பண்ணலாம். சின்னவருக்கு தானே? ஆமாங்கம்மா. பண்ணுங்க பண்ணுங்க. மலர் நான் மருத்துவம் பண்ணுங்க. சரிங்கம்மா. நல்லா படிக்கிறதுக்கு அதுல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மருந்து. முன்னொரு முறை கேட்டேன் நானு. ம் சரி, லீவ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெடிசன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தேன் நான். இப்ப லீவ்ல எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுவாங்க, தொடர்ந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டேன். இப்ப மலர் மருத்துவம் வந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லையாம்மா? நம்ம கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம். மலர் தானே, மலர்ல என்ன இயற்கை என்னைக்குமே சைடு எஃபெக்ட் எல்லாம் பண்ணாது. கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. நல்லதுமா, நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வி சக்தி சேஷா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா எனக்கு ஒரு கொஸ்டின். எனக்கு எப்படின்னா ஒருத்தவங்களை பார்த்து பயந்தேன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் மேல ஏதோ ஒரு சண்டை போறவரு, ஒரு ட்ரிங்க் பண்றவரு, அவரை பார்த்து பயந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி பயந்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ வந்து எப்படின்னா அவர் இல்ல, ஆனாலுமே வந்து அவரோட வண்டி சவுண்ட் ஒண்ணு, அதை யாரும் யூஸ் பண்ணிட்டு வர்றப்ப அதை கேட்டாலே என்ன மீறி அப்படியே உடம்பெல்லாம் ஒரு சிலுத்து போகுது. அந்த ஒரு பயம், அந்த ஃபீல் வருது. அது எப்படிமா நம்ம சரி பண்றது? நான் சுத்தி அவுட்கா போட்டுதான் படுத்திருக்கேன். நைட்ல பாத்தீங்கன்னா பக்கத்து வீடு தான், ஒரு அவங்க வண்டி வந்து சவுண்ட் கேட்டா கூட எனக்கு ஒரு ஃபீல், ஒரு பயம் வந்துமா. அது எப்படி நான் சரி பண்றதுன்னு எனக்கு புரியல. அருட்காவு போடுறேன், சாந்தி தவம் பண்றேன். பயிற்சி தினம் உடல் அது தளர்த்திடுங்க. ஒரு நாளைக்கு 2 தடவை பண்றேம்மா. நான் ஒரு நாளைக்கு 2 தடவை பண்றேன். நைட்ல ஈவினிங்ல மட்டும் அந்த மாதிரி ஒரு பயம், ஃபீல் வருது. ஏன்னா வீட்டுல இப்ப எங்க வீட்லயும் யாரும் இல்ல, தனியா இருக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படி இருக்கிறப்ப இந்த பயத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றது எனக்கு தெரியலமா. பண்றீங்களா? பண்றேன். உடல் வந்து 2 தடவை 3 தடவை பண்ணேன் நானு. சரி, அப்பனா நீங்க வந்து மலர் தீர்வுகளே பாருங்க. மலர் மருந்துல மிமுலஸ் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, அதை வாங்கி சாப்பிடுங்க. சரிம்மா. என்ன மருந்துமா சொன்னீங்க? மிமுலஸ். மிமுலஸ். ஓகே ஓகேம்மா. இந்த மலர் மருந்தை வந்து சாப்பிடுங்க, சரியா போயிடும். சரி, ஓகேம்மா ஓகேம்மா. அது அதாவது ஒண்ணுதாம்மா எனக்கு ப்ராப்ளம். மத்தபடி அந்த ஒருத்தரை நினைச்சுதான் பயமா இருக்கா? அந்த ஒருத்தர் தான் ஆமா, ஞாபகத்துக்கு கண்டிப்பா வராரா? கண்டிப்பா. ஆமாமா. மத்தபடி நான் இருட்டுக்கு பயப்பட மாட்டேன். நான் வந்து சாதாரணமா பாம்புனா பயப்படுவேன், இப்ப வழி கிடையாது. அந்த ஒரு நபர் மேல மட்டும்தான் எனக்கு அந்த பயம், அந்த முன்னாடி உள்ள அந்த பயம் வந்து எனக்கு மாற மாட்டேங்குது. அப்பனா மிமுலஸ் சாப்பிடாதீங்க, அதை அடிச்சிருங்க. நான் சொல்ற 2 மலர் மருந்து எழுதிக்கோங்க. ரெட் செஸ்னட், ஆஸ்பன், இந்த 2 மருந்து எழுதிக்கோங்க. சொல்லுங்க. ரெட் செஸ்ட் நட், ரெட் செஸ்னட்டும் ஆஸ்பன், இந்த 2யும் சாப்பிடுங்க. ஆஸ்பன், ஆஸ்பன், ASPEN, ஆஸ்பன். ஆமா, இந்த 2 மலர் மருந்தை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க. ஒரு டோஸ் சாப்பிடுங்க, அதுலயே சரியா போயிடும். ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. நல்லது. ஓகே, ரொம்ப நன்றிம்மா. இங்க பக்கத்துல கிடைக்கும், வாங்கி ரொம்ப நன்றிம்மா. தொடர்ந்து செய்யுங்க, தொடர்ந்து பயிற்சிகளை செய்யுங்க. சரி சரிம்மா சரிம்மா. நன்றிம்மா. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. இதுகாலம் வந்து பொறுமையாக அனைத்து கேள்விகளுக்கும் மிக அருமையாகவும் தெளிவாகவும் பதிலளித்த டாக்டர் மீனா கமலக்கண்ணன் அம்மா அவர்களை மீண்டும் ஒரு முறை அனைவரும் வாழ்த்திடுவோம். மீனா கமலக்கண்ணன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன்.